மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில மாணவர்களை சந்திக்கிறோம். இன்றைய நாள்ல உங்களோட நாங்கள் கலந்துரையாட போற விஷயம், கடந்த 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கணக்கீடு வினாபத்திரத்துல பகுதி 1 வினாபத்திரத்தில் முதல் 30 கேள்விகள், அதாவது MCQ கேள்விகளை இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில பிள்ளைகள் நாங்கள் நேரடியாக வினாபத்திரத்துக்கு செல்லலாம். ரைட், நேரடியாக வினாபத்திரத்துக்கு செல்லலாம். பிள்ளைகள் பாருங்க, முதலாவது வினா இங்க கேட்கப்படுது. நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீடு செயல்முறையில் இடம்பெறும் பின்வரும் படிமுறைகளின் சரியான ஒழுங்கு வரிசை யாது? நிதி கணக்கீட்டு செயல்முறை உங்களுக்கு தெரியும். கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை இனங்காணலும் அளவீடு செய்தலும், அப்புறம் முதன்மேடுகள்ல பதிவு செய்தல், முதன்மேடுகளினுடைய கூட்டுத்தொகைகளை பெயரேட்டுக்கு மாற்றுதல், பெயரேட்டு கணக்குகளை சமப்படுத்தி பரீட்சை மீதி தயாரிக்கிறது, பரீட்சை மீதியிலிருந்து நிதி கூற்றுக்களை தயாரிக்கிறது, பகுப்பாய்வு செய்யறது, இதுதான் பொதுவான நடைமுறைகள். நாங்க பாப்போம், இதுல தரப்பட்டிருக்கின்ற அந்த ஒழுங்கு வரிசைகள்ல பொருத்தமான ஒழுங்கு வரிசையை பார்ப்போம் பிள்ளைகள். கொடுக்கல் வாங்கல்களை அவை தொடர்புடைய மூல பதிவேடுகளில் பதிவு செய்தல். அப்ப இது முதலாவது படிமுறை அல்ல. மூல ஆவணங்களை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை இனங்காணலாம். இதுதான் பிள்ளைகள் முதலாவது படிமுறை. மூல ஆவணங்களை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கலை இனங்காணலும், பணம் என்னும் சாதனத்தினால் அளவீடு செய்யணும். ரைட், அடுத்தது பாவம் பரீட்சை மீது தயாரித்தல் இல்லை, நேரடியா வராது. மூலப்பதிவேடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை பொது பேரேட்டுக்கு மாற்றுதல். அப்ப தந்திருக்கிற இந்த ஓர்டரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், முதலாவதா நடைபெற வேண்டியது இந்த விஷயம், இரண்டாவதா நடைபெற வேண்டியது மூலையீடுகள்ல பதிவு செய்யறது, மூன்றாவதா இடம்பெற வேண்டியது மூலப்பதிவேடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல பொது பேரேட்டுக்கு மாத்துறது, அதுக்கு பரீட்சை மீதி தயாரிக்கிறது. அந்த வகையில பீல ஆன்சர் ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்சர் பிழை, இந்த ஆன்சரும் பிழை. அடுத்தது இரண்டாவதா வரணும் ஏ, இரண்டாவது ஏ வரணும்னு சொன்னா இந்த ஆன்சரும் பிழை. அடுத்ததா பாருங்க, மூன்றாவதா வர வேண்டிய ஆப்ஷன் வந்து டி, டி BAD. ரைட், ஆகவே இதுதான் பொருத்தமான ஆன்சர். ஆகவே வினா இலக்கம் 1க்கு பொருத்தமான விடை நான்காவது விடை, நான்காவது விடை. ஓகே, இது முதலாவது வினா. நாங்க இரண்டாவது வினாவுக்கு நேரடியா வருவோம் பிள்ளைகள். அதுல பாருங்க, 2, 3, 4 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துகிற சொல்லி பிள்ளைகள் 5 தகவல்கள் தந்து 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. கணக்கிட்டு என்ன கருக்களோட தொடர்படக்கூடிய வினாவாக மற்றும் இன்னும் ஒரு வினாவும் மேலதிகமாக கேட்கப்பட்டிருக்கு. ரைட், அப்ப நாங்க பார்ப்போம். முதலாவதா, அருண் வணிகமானது உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனம். பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் உரிமையாளருடன் தொடர்புடைய 2025 ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தந்து ABCDன்னு சொல்லி கொடுக்கல் வாங்கல் தந்திருக்கிறாங்க பிள்ளைகள். இதுல முதலாவது கேள்வி கேட்கிறாங்க, அருண் வணிகத்தின் புத்தகங்களில் A மற்றும் E என்பவற்றுக்கான சரியான கணக்கீடு பதிவினை தீர்மானிப்பதில் பின்வரும் கணக்கீடு எண்ணக்கர் அல்லது எண்ணக்கர்களில் எது அல்லது எவை கருத்தில் கொள்ளப்படுகின்றன என்பதுதான் அதுல வினா. பிள்ளைகள் பாருங்க, கொடுக்கல் வாங்கல் AC, நாங்க ஏ பார்ப்போம். கொடுக்கல் வாங்கல் AC. ரைட், ஏ. நிறுவனத்தின் உரிமையாளர் 500 பெறுமதியான காணியொன்றை மேலதிக மூலதனமாக வழங்கியுள்ளார். இந்த கொடுக்கல் வாங்கலோடு நேரடியாக சம்பந்தப்படுகின்ற கணக்கீடு எண்ணக்கரு அழகுசார் அல்லது தொழில் முழுமைன்னு நாங்க சொல்லுவோம். அழகுசார் அல்லது தொழில் முழுமை அல்லது வியாபார அழகு எண்ணக்கரு. ஆகவே இப்ப வியாபார அழகு எண்ணக்கரு ஆன்சருக்குள்ள வரணும். இப்போ வியாபார அழகு எண்ணக்கரு வராத இந்த விடைகளை நாங்கள் எலிமினேட் பண்ணுவோம். அடுத்ததா, உரிமையாளருக்கு தனிப்பட்ட முறையில் சொந்தமான 300 ரூபாய் பெறுமதியான கணினியானது வணிக வளாகத்தில் இருந்த வேலையில் திருடப்பட்டுள்ளது. பிறகு உண்மையிலே இந்த விஷயம், இது உரிமையாளருடைய தனிப்பட்ட அவருடைய கணினி வணிக வளாகத்துல இருந்தாலும் அது தனிப்பட்ட கணினி, அதை வணிக வளாகத்துல காணாமாக்கி இருக்கிறார். அப்ப அந்த விஷயம் நிறுவனத்தின் ஏடுகள்ல சீராக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அது நிறுவனத்துக்குரிய ஒரு நட்டமாக பதிய வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ஆகவே இங்க வேற எந்த எண்ணக்கருக்களும் சம்பந்தப்பட போறது இல்லை, அழகுசார் எண்ணக்கரு மட்டும்தான் சம்பந்தப்பட போகுது. எனவே பொருத்தமான விடை முதலாவது விடை. இந்த விஷயம் உண்மையிலே நிறுவனத்துக்குரிய நட்டம் அல்ல. இது ஒரு நட்டமாக ஏடுகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. இது உரிமையாளருடைய தனிப்பட்ட கணினி, அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் நிறுவன ஏடுகள்ல சீராக்கப்படுறது இல்லை. ஆகவே வினா இலக்கம் 2க்கு சரியான விடை முதலாவது விடை. ஓகே,
ரைட், அடுத்த விஷயத்துக்கு நாங்க வருவோம். அடுத்ததா பார்த்துக்கொள்ளுங்க. வினா இலக்கம் 3. 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான நிதி கூட்டுகளை தயாரிப்பதில் மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் எந்த கொடுக்கல் வாங்கலுக்கு இணைதல் எண்ணக்கரு பிரயோகிக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. இணைதல் எண்ணக்கரு அவள் தெரியும். காலப்பகுதி ஒன்றுக்கான நிறுவனம் ஒன்றின் செயற்பாட்டு திறனை மதிப்பீடு செய்யற நேரம் அந்த காலப்பகுதிக்குரிய வருமானங்களை எதோட ஒப்பிடணும், அல்லது அந்த வருமானங்களை உழைக்கிறதுக்கு ஏற்பட்ட செலவுகளோடு ஒப்பிட்டு லாபம் கணிப்பிடப்பட வேண்டும். ஒரு காலப்பகுதிக்குரிய வருமானங்களை எடுத்துக்கிட்டா அந்த வருமானங்களை உழைக்கிறதுக்கான செலவுகளோடு ஒப்பிட்டு தான் லாபம் காணணும். ஒரு செலவை கூட நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்க படிச்சிருக்கோம் இணைதல் எண்ணக்கருல விற்பனையையும் விற்பனைக்கிறதையும் ஒப்பிட்டு மொத்த லாபம் கணிப்பிடுறது. நிதியாண்டுக்கான பெருமானத்தை ஒரு செலவாக இனங்கான்றது. நிதியாண்டு காலப்பகுதிக்குரிய அறவிட முடியா கடன் அல்லது வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைவு நட்டத்தை அந்த நிதியாண்டுக்கான நட்டம் இனங்கான்றது. இதெல்லாம் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய வருமானத்தை உழைக்கிறதுக்கான செலவுகளை அந்த வருமானத்தையும் செலவுகளையும் தொடர்பு படுத்தி லாபம் காண்றோம் என்பதற்கான ஒரு வழிமுறை தான். அப்ப இதை வழிகாட்டுறது எங்களுக்கு இணைதல் எண்ணக்கரு. எனவே நீங்க பார்க்கலாம் அந்த இடத்துல இணைதல் எண்ணக்கரு சம்பந்தப்பட்ட இடங்கள். முதலாவது பாருங்க, நிறுவனத்தின் உரிமையாளர் 500 பெறுமதியான காணியை மூலதன மேலதிக மூலதனம் கொண்டு வராரு. அப்ப அது இணைதல் எண்ணக்கருக்கு வராத ஒரு விஷயம். இணைதல் எண்ணக்கருக்கு வராத ஒரு விஷயம். நிறுவனம் 1/8/2025 240 கிரியமான உணவு செயல்முறைப்படுத்தும் இயந்திரம் ஒன்றை காசுக்கு கொள்வனவு செய்தது. அதனை அத்தினத்திலிருந்து பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இது 24 மாதங்களுக்கு பெருமானத்தை விடப்படும். பிள்ளைகள் இந்த இடத்துல ஆகஸ்ட் மாதத்துக்கான பெருமானத்தை கட்டாயம் வருமானக்குள்ள ஒரு செலவா இனங்காண வேண்டும் தானே. ஆண்டுக்கான அல்லது அந்த காலப்பகுதிக்குரிய பெருமானத்தை கட்டாயம் வருமானக்குள்ள செலவா இனங்காணணும். அப்பதான் சரியான லாப நட்டத்தை மதிப்பிடலாம். எனவே இந்த இடத்துல எங்களுக்கு கட்டாயம் இணைதல் எண்ணக்கரு சம்பந்தப்படுது. நிதியாண்டுக்குரிய பெருமானத்தை அல்லது குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான பெருமானத்தை ஒரு செலவாக இனங்காண்பதற்கு இணைதல் எண்ணக்கரு வழிகாட்டுது. நிறுவனமானது 10% காசி கழுவை பெற்ற பின்னர் வியாபார கடன் கொடுத்தவர் ஒருவருக்கு 180,000 செலுத்தியுள்ளது. இந்த இடத்துல எங்களுக்கு சம்பந்தப்படுறது தேறல் எண்ணக்கரு. பாருங்க, வருமானம் எங்களுக்கு பெற்ற கழிவு என்பது வருமானம். அந்த வருமானம் தேறிய பின்னர் அதனை நாங்க வருமானமா காட்டலாம். எனவே இந்த இடத்துல தேறல் எண்ணக்கரு சம்பந்தப்படுறது, இணைதல் வராது. நிறுவனம் 15,000 வட்டி உட்பட மாதாந்த கடன் தவணை கட்டணம் 60,000 செலுத்தியுள்ளது. இதுல அந்த 60,000ல் 15,000 ஆகிய வட்டிய காலப்பகுதிக்கான செலவா இனங்காணத்தனை வேணும். எனவே அந்த செலவு இனங்காணலுக்கு எங்களுக்கு இணைதல் எண்ணக்கரு வழிகாட்டுது. அடுத்ததா, உரிமையாளருக்கு தனிப்பட்ட முறையில் அது எந்த எண்ணக்கருவோட சம்பந்தப்படாத அது அழகுசார் எண்ணக்கருவின்படி நிறுவனத்துக்குரிய ஒரு நட்டமாக காட்டப்படக்கூடாது. எனவே பாத்தீங்கன்னு சொன்ன ஆன்சர்ஸ் பாருங்க பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப பியும் டியும் இணைத்தல் எண்ணக்கரோட சம்பந்தப்படுது. பியும் டியும், ரைட்? பியும் டியும். அப்ப பியும் டியும் இருக்கக்கூடிய ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்? மூன்றாவது ஆன்சர். எனவே வினா இலக்கம் 3க்கு சரியான ஆன்சர் மூன்றாவது ஆன்சர். வினா இலக்கம் 3 டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரைட்? ஓகே பிள்ளைகள், இப்ப வினா இலக்கம் 4க்கு வருவோம். நாங்க நாலாவது வினா, பின்வரும் கணக்கீடு சமன்பாடுகளில் எது அருண் வணிகத்தில் 31/8/2025 உள்ளவாறு மேற்படி எல்லா கொடுக்கல் வாங்கலிலும் தேறிய தாக்கத்தை பிரதிபலிக்கின்றது? பிள்ளைகள், அப்ப அந்த கொடுக்கல் வாங்கல்களை நாங்க பதிவு செஞ்ச பிறகு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்குள்ளே நாங்க அந்த விஷயத்தை பார்ப்போம். நான் அந்த கொடுக்கல் வாங்கலை டிஸ்பிளே பண்ணல, நான் வாசிக்கிறேன் பாருங்க பிள்ளைகள். முதலாவது கொடுக்கல் வாங்கல் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நிறுவனத்தின் உரிமையாளர். இதுல தந்திருக்காங்க சொத்து சமன், சரியா? சொத்து சமன் ரைட். சார் நாங்க இதிலே பதிவு செஞ்சு பார்ப்போம், ரைட்? முதலாவது சொல்றாங்க பிள்ளைகள், நிறுவனத்தின் உரிமையாளர் 500 பெறுமதியான காணி ஒன்றை மேலதிக மூலதனமாக வழங்கினார். எனவே நிறுவனத்தினுடைய சொத்து 500,000 அதிகரிக்கும். அதே நேரம் உரிமையாண்மை 500,000 அதிகரிக்கும்.
இது முதலாக கொடுக்கல் வாங்கல விளைவு. ஓகே, ரெண்டாவது நிறுவனம் 1/8/2025 240 கிரயமான உணவு செய்முறைப்படுத்தும் இயந்திரம் ஒன்றை காசுக கொள்வனவு செய்ததுடன் அதனை அத்தினத்திலிருந்து பயன்படுத்த தொடங்கியுள்ளது. இது 24 மாதங்களுக்கு பெருமானத்தை விடப்படும். பிள்ளைகள், நாங்க 240 கிரயமான ஒரு இயந்திரத்தை கொள்வனவு செய்யறோம். இயந்திரம் ஒன்று காசுக்கு கொள்வனவு செய்தால் ஒரு பகுதி சொத்து கூடும், அதாவது காசு என்ற சொத்து குறைந்து ஆதனம்புரி என்ற சொத்து கூடும். அப்ப தேறிய விளைவு உண்மையிலே 0 தான். தேறிய விளைவு 0. இப்ப நீங்க MCQ என்பதால செய்யாட்டியும் பரவாயில்ல, நான் அதை காட்டுறேன். 240 ஆதனம்புரி கூடுது, 240 காசு என்ற சொத்து குறையுது. ஓகே, இனி இதுல ஆகஸ்ட் மாதத்துக்கான பெருமானத்தை செலவா காட்டுறதுன்னு வேணும். பிள்ளைகள், இந்த 240 பெறுமதியான இந்த சொத்தை 24 மாதங்களுக்கு பாவிக்கலாமா? அப்ப ஒரு மாதத்துக்கான தேய்வு 10. தேய்வின் அளவால் ஆதனம் புரிவகரத்தின் பெறுமதி 10 குறைய, தேய்வு என்பது எங்களுக்கு செலவு என்பதால் உரிமையாண்மை 10 குறையும். ஓகே, அடுத்ததா நிறுவனமானது 10% காசு கழிவினை பெற்ற பின்னர் வியாபார கடன் கொடுத்தவர்கள் 180,000 செலுத்தியது. 10% கழிவுக்கு பிறகு 150 செலுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் பிள்ளைகள், 10% கழிவுக்கு பிறகு 180,000 செலுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த 180 என்பது காசா செலுத்தப்பட்ட 90% கடன். கடனில் 10% கழிவாக இருக்கு, 90% காசா செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப 90% தான் 180 சொன்னால் நீங்க காணலாம் 10% டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 10% டிஸ்கவுண்ட் வரும் 20. அப்ப 20,000 கழிவு பெற்று 180,000 காசும் கொடுத்து கடன் கொடுத்தோரின் கடனை தீர்க்கிறோம். ஆக கடன் கொடுத்தோருடைய கடன், எங்களுடைய பொறுப்பு 200 குறையுது, எங்கட காசு 180 குறையுது. அதே நேரம் பெற்ற கழிவின் அளவால் உரிமையாண்மை 20 கூடும். பெற்ற கழிவின் அளவால் உரிமையாண்மை 20 கூடும். அடுத்தது பிள்ளைகள், 15,000 வட்டி உட்பட செலுத்திய வங்கி கடன் தவணை பணம் 60,000. பேங்க் லோன் 60,000 செலுத்துறோம், காசு 60,000 குறையும். இதுல வட்டி என்பது செலவு என்பதால் வட்டியின் அளவால் உரிமையாண்மை குறையும். முதல் என்பது பொறுப்பை குறைக்கும் 45. ஓகே, இப்ப நீங்க டோட்டல் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆன்சர் சரியா வருதுன்னு சொல்லி பாருங்க. பொறுப்பு 240 குறையுது, 245. இது 45, 245 குறையுது. பொறுப்பு 245 குறையுது. அடுத்து உரிமையாண்மையை பாருங்க பிள்ளைகள். உரிமையாண்மை 500 அதிகரிக்குது, அதே நேரம் 520 அதிகரிக்குது, 520 அதிகரிக்குது, 25 குறையுது. ஆகவே 495. அப்ப இங்க உரிமையாண்மை வரணும் 495, பொறுப்புகள் வரணும் -245. பாப்பா நாங்க ஆப்ஷன் 495, 245, 495 இங்கால 240 இங்கால ரைட். 250 தேறியதை கொண்டு 250 வரும். அவை 4வது விட சரியான விட, 4வது விட சரியான விட. வினா இலக்கம் 4க்கு வினா இலக்கம் 4 சரியான விடை 4வது விடை. ஓகே, விடை இலக்கம் 4 ரைட். அப்ப அது சாதாரண இலகுவான ஒரு கேள்வி தான், உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. கணக்கு சான்று பார்த்தீங்கன்னா அதே நேரம் பிள்ளைகள் அதுல பாருங்க, அந்த இறுதி கொடுக்கல் வாங்கல் உரிமையாளருடைய கணினி காணாமல் போன விஷயம் இங்க வராது. வினா இலக்கம் 5, 6, 7 ஆகியவற்றுக்கு விடையளிப்பதற்கு ரைட் வினவில பின்வரும் தகவல்களை பயன்படுதுன்னு சொல்லி தகவல் தாராங்க. இவ்வாறு சில்லறை வணிகமான விமலன் ட்ரேடர்ஸ் ஆனது ரூபாய் 300,000 காசினை முதலிட்டு 1/1/2025 தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு புதிய வணிகம் 2025 ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வணிகமானது வட்டுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அனைத்து காசு கொடுக்கல் வாங்கல்களும் வங்கி கணக்கொண்டின் ஊடாக செய்யப்பட்டு வருகிறது. கரண்ட் அக்கௌண்ட் மூலமா கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க. பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் 2020 ஜனவரியில் இடம்பெற்றதுன்னு சொல்லி 4 கொடுக்கல் வாங்கல் தந்து அந்த கொடுக்கல் வாங்கல் வாசிக்க முதல்ல நாங்கள் வேண்டப்பட்ட வினாக்களுக்கு வருவோம். விமலன் ட்ரேடர்ஸின் ரைட். அப்ப நீங்க ஹைலைட் பண்ணிக்கிற வேண்டிய விஷயங்கள் பாருங்க. ரைட், விமலன் ட்ரேடர்ஸ்ல விமலன் ட்ரேடர்ஸ் ரைட், விமலன் ட்ரேடர்ஸ் எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? 300 முதலீடு செய்யப்பட்ட எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? 2020 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ரைட், முதல் மாத கொடுக்கல் வாங்கல்கள். முதலாவது விமலன் ட்ரேடர்ஸின் மூல பதிவேடுகளில் மேற்குறிப்பிட்ட ABCD கொடுக்கல் வாங்கலை பதிவதற்கான மூல ஆவணங்கள் பார்ப்போம். முதலாவது சம்பந்தன் ட்ரேடர்ஸிடமிருந்து 9,44,000 கடனுக்கு பொருட்கள் கொள்வனவு செய்யப்படுது. பிள்ளைகள், வியாபார பொருளை கடனுக்கு வாங்கினா அதுக்கான மூல ஆவணம் கொள்வனவு பட்டியல். எனவே ஆன்சர் கொள்வனவு பட்டியல தொடங்கணும். இது ரெண்டும் பிள்ளை.
சரியா, கடன் கொள்வனவு தானே. அடுத்ததா சம்பந்தன் ட்ரேடர்ஸிடமிருந்து கொள்வனவு செய்த பொருட்களில் 177,000 திருப்பி அனுப்பப்பட்டன. வெளித்திருப்பம் ஆல் தெரியும் பிள்ளைகள். வெளித்திரும்பலுக்கு மூலாவணம் வரவுத்தாள். அப்ப ரெண்டாவது ஆன்சர் வரணும் வரவுத்தாள். இந்த ஆன்சரும் பிழை. ஒன்னா ரெண்டான்னு பார்ப்போம். ஆப்ஷன் இப்ப எங்களுக்கு 2 தான். அடுத்தது 600 கிரயமான பொருட்கள் 885,000 காசுக்கு விற்கப்பட்டது. காசுக்கு வித்த காசு கிடைக்கும். காசு பெறுவனவுக்கு மூல ஆவணம் பற்றுச்சீட்டு. எனவே பிள்ளைகள் 3வது ஆன்சர் பற்றுச்சீட்டு வரணும். ஆகவே சரியான ஆன்சர் இந்த முதலாவது ஆன்சர். 5வதுக்கு சரியான ஆன்சர் முதலாவது ஆன்சர். ஓகே, அப்ப கட்டாய மூல ஆவணங்கள் மூலையீடுகள் இதெல்லாம் மிக இலகுவான விஷயம் உங்களுக்கு. அதுகளை செய்யலாம். 6வது வினாவுக்கு வரும். 6வது வினா. 6வது வினா கேட்கிறாங்க, விமலன் ட்ரேடர்ஸின் 2025 ஜனவரி மாதத்துக்கான கொள்வனவு நாளேட்டின் மொத்தத்தினை பொது பேரட்டுக்கு மாற்றுவதற்கான சரியான இரட்டை பதிவு. ரைட், எங்களுக்கு தெரியும். இப்ப கொள்வனவு நாளேட்டில் நாங்க பதிகிறது வியாபார பொருட்களின் கடன் கொள்வனவுகளை. இப்போ ரஃப்லி நாங்க நோட் பண்ணுவோம் பிள்ளைகள். இப்போ கொள்வனவு நாளேட்டில் தொகை தொகை கொள்வனவு வேட் இந்த அடிப்படையில் பதிவோம். பாப்போம் என்னென்ன கடன் கொள்வனவுகள் நடந்திருக்குன்னு சொல்லி. கொள்வனவுகள் பாருங்க, சம்பந்தன் ட்ரேடர்ஸிடமிருந்து 944க்கு கடனுக்கு பொருள் கொள்வனவு. இதுல வேட் வந்து 144. நாங்கள் சம்பந்தன் சம்பந்தன் தொகை 944, அதுல கொள்வனவின் பெறுமதி 800 வேட் 144. அப்படி வாட்சி பாருங்க. அவ்வளவுதான் பிள்ளைகள் கடன் கொள்வனவு. ஒரே ஒரு கடன் கொள்வனவு தான் அந்த மாதத்துல நடந்திருக்கு, சம்பந்தன் ட்ரேடர்ஸிடம் இருந்து மட்டும். அப்ப வேற கடன் கொள்வனவுகள் எதுவுமே இல்லை. டோட்டல் பண்ணீங்கன்னு சொன்னா 944 800 144. கொள்வனவு நாளேட்டின் கூட்டுத்தொகைக்கு நாளேட்டு பதிவு ஞாபகம் இருக்குதான் பிள்ளைகள் உங்களுக்கு. என்ன செய்வோம்? கொள்வனவின் பெறுமதியை கொள்வனவு கணக்கு வரவு, வெட்டின் பெறுமதி வெட் கணக்கு வரவு, ரெண்டும் சேர்த்து வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு. எனவே நாங்க சரியான ஆன்சருக்கு வருவோம். கொள்வனவு கணக்கு வரவு எவ்வளோ? 800. கொள்வனவு கணக்கு வரவு 800 பாருங்க. கொள்வனவு கணக்கு வரவு 800ன்னு வரணும். ரைட், அப்ப இங்க நாங்க எலிமினேஷனுக்கும் போவோமே. ரைட், இந்த பாருங்க, கொள்வனவு கணக்கு வரவு 650 இருக்கு. அப்ப இது பிழையான விட, இது பிழை. கொள்வனவு கணக்கு வரவு 800, வெட் கட்டுப்பாடு கணக்கு வரவு 144, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு சரியான விடை. ஏனைய ஆன்சர்களை பாருங்க, முற்றிலும் பிழையான விடைகளாக இருக்கு. கொள்வனவு கணக்கு வரவு 800, வெட் கட்டுப்பாடு கணக்கு வரவு 144, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு 944. ஆகவே 7வது வினாவுக்கு சரியான 6வது வினாவுக்கு சரியான விட 2வது விடை. 2வது விடை. ஓகே, கிளியரா? கிளியரா? அடுத்த விஷயத்துக்கு வரும். 7ஆம் வினா. விமலன் ட்ரேடர்ஸின் 31/1/2025 முடிவடைந்த மாதத்துக்கான தேறிய லாபம் எவ்வளோ மற்றும் 31/1/2025 வேட் கட்டுப்பாடு கணக்கு மீதி எவ்வளோ. அப்ப தேறிய லாபம் எப்படி காண்றதுன்னு பார்ப்போம். அடுத்து வேட் கட்டுப்பாடு கணக்கு மீதி. உங்களுக்கு தெரியும், இது புதிய வணிகம் என்பதால் ஆரம்பத்தில் வேட் கணக்கு மீதி ஒன்று இருந்திருக்காது. இப்போ நாங்கள் சும்மா வேட் கட்டுப்பாடு கணக்கு நாங்கள் செய்வோம். அதே நேரம் தேறிய லாபத்தையும் கண்டுபிடிப்போம். விற்பனையில இருந்து விற்பனை கிரியத்தை கழிச்சு, பிற வருமானங்கள் இருந்தால் கூட்டி, செலவுகளை கழிச்சு தேறிய லாபத்தை காணும். ரைட், இப்போ விற்பனை கிரயம் ஏனைய தகவல்கள் நான் பார்ப்போம். ரைட், அதில் பாருங்க பிள்ளைகள். முதலாவது சம்பந்தன் ட்ரேடர்ஸிடம் 9,44,000 பொருட்கள் கடனுக்கு வாங்கப்பட்டது. இந்த விஷயம் லாபத்தோடு சம்பந்தப்படாது. என கொள்வனவு செய்யும் பொழுது இருப்பு கொள்வனவு என்பது ஒரு செலவு அல்ல. இருப்புகள் விற்கப்படும் பொழுதுதான் விற்பனை கிரயம் என்ற செலவா மாறும். ஆனால் இங்க கொள்வனவுக்குரிய வெட் இருக்கு 144. உங்களுக்கு தெரியும், கொள்வனவின் போதான வெட் கட்டுப்பாடு கணக்கு வரவு நேரத்தோட பதிவு சொன்னமே. அடுத்த பிறகு 2வது சம்பந்தன் ட்ரேடர்ஸிடம், இதெல்லாம் எழுத தேவையில்லை, நீங்க பதிய மட்டும் தான் இருக்கு. MCQ கேள்வி என்பதால சம்பந்தன் ட்ரேடர்ஸிடம் இருந்து கொள்வனவு செய்த பொருட்கள் 177,000 பெறுமதியானவை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அதுல 27,000 வெளித்திரும்பல். வெளித்திரும்பலுக்கு ரெட்டப்பதி உங்களுக்கு தெரியும். வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாடு கணக்கு வரவு, வெளித்திரும்பல் கணக்கு செலவு, வெட் கட்டுப்பாடு கணக்கும் செலவு 27. இங்கேயும் லாபத்தோட சம்பந்தம் இல்லை. சி 600 கிரயமான பொருட்கள் 885,000 விற்கப்பட்டது. இதுல 135,000 வேட். 600 கிரயமான பொருட்கள், அப்ப விற்பனை கிரயம் 600 எவ்வளவுக்கு விற்கப்படுது? 885க்கு விற்கப்படுது. அதுல 135 வேட். அப்ப 750 தான் விற்பனை விலை.
விற்பனை விலை 750. இனி வெட் இருக்கே, விற்பனையின் போதான வெட் 135. பிள்ளைகள் விற்பனையின் போதான வெட் கணக்கு செலவு. காரணம் என்ன? கடன் விற்பனைக்கு இரட்டை, காசு விற்பனைக்கு இரட்டை என்ன? காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, வெட் கட்டுப்பாடு கணக்கு செலவு 135. சம்பந்தன் ட்ரேடர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த தொகையானது 30,000 கழிவு பெறப்பட்டதன் பின்னர் கொடுத்து தீர்க்கப்பட்டது. சம்பந்தன் ட்ரேடர்ஸுக்கு நாங்க எவ்வளவு கொடுக்க இருக்கு, அது 30,000 கழிவுடன் செட்டில் பண்ணிட்டோம். பிள்ளைகள் உண்மையில எங்களுக்கு சம்பந்தன் ட்ரேடர்ஸ்க்கு எவ்வளவு கொடுத்தோனுங்கிற விஷயம் அவசியம் இல்லை. காரணம் தேரிய லாபம் காண்றதுக்கு அது தேவையில்லை, எங்களுக்கு தேவை பெற்ற கழிவு மட்டும்தான். அது மாதிரி வெட் கட்டுப்பாடு கணக்குக்கும் அது சம்பந்தம் இல்லை. பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு பெற்ற கழிவு ஒன்று இருக்கு. சம்பந்தன் ட்ரேடர்ஸ் இடமிருந்து எங்களுக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட் 30,000, அது ஒரு பிற வருமானமா காட்ட போறோம். வெட் கட்டுப்பாடு கணக்குல அது எந்த தொடர்பும் இல்லை. இனி நீங்க பேலன்ஸ் பண்ணி பாருங்க. 162, 162, 18 மீதி சென்றது. வெட் கட்டுப்பாடு கணக்குல மீதி சென்றது 18, செலவு மீதி. ஓகே, அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் 150 மொத்த லாபம், பிற வருமானம் 30, செலவு சம்பந்தமான எந்த தகவலும் இங்க இல்லை. ஆக தரப்பட்ட தகவல்களின் படி தேறிய லாபம் 180. ஆகவே இப்ப சரியான விடைக்கு வருவோம் பிள்ளைகள். தேறிய லாபம் 180. ரைட். ஓகே, இந்த ரெண்டுல சரியான விடை. இனி வெட் கணக்குண்ட மீதியை பாருங்க. செலவு மீதி 18. ரைட், அப்ப இதுவும் வராது, இங்க வரவுன்னு இருக்கே. ஆகவே சரியான விடை இதுதான். 7க்கு 4வது விடை, 7வது வினாவுக்கு 4வது விடை சரியான விடை. ஓகே ரைட் பிள்ளைகள், அப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்கு வரோம். 8 மற்றும் 8,9 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. வங்கி கூற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினாவாக அது இருக்குது. நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். ரைட், முத்து ட்ரேடர்ஸ் ஆனது அனைத்து காசு கொடுக்கல் வாங்கல்களையும் வங்கி கணக்கொன்றினூடாக செய்கிறது. இவ்வணிகத்தின் 2025 ஜனவரி மாதத்துக்கான வங்கி கூற்றிலிருந்து பெறப்பட்ட தகவல். நீங்க கணக்க வாசிக்கும் பொழுதே தேவையான முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணிக்கொள்ளணும். 2025 ஜனவரி மாதத்துக்கான வங்கி கூற்றிலிருந்து பெறப்பட்ட தகவல். ரைட், ஜனவரி 1 வங்கி கூற்றின்படி செலவு மீதி 100, அதுக்கு பிறகு டிபாசிட்ஸ், அதாவது வசூலிக்கப்பட்ட காசோலைகள் அது சொல்றாங்க 31/12/2024 வைப்பில் இடப்பெற காசோலை ஒன்று பெறப்பட. போன மாதம் வசூலிக்கப்படாமல் இருந்த ஒரு காசோலையும் இந்த ஜனவரி மாதம் வசூலிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சேர்த்து 800. நேரடி வைப்பு முதலீட்டு வருமானம் 125, கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட காசோலை 125, நிலையியல் கட்டளை கொடுப்பனவில் காப்புறுதி 60, வங்கி கட்டணம் 5. வங்கி கூற்றின்படி இறுதியா உள்ள செலவு மீதி தந்திருக்காங்க. மேலதிக தகவல் சொல்லப்படுது விலையில் பார்த்துக்கொள்ளுங்க. மேலதிக தகவல்கள்ல முதலாவது சொல்றாங்க, வணிகத்தின் 1/1/2025 உள்ளவாறான காசு கணக்கு மீதி அத்திகதியில் உள்ள வங்கி கூற்று மீதியுடன் இணங்கவில்லை. அதாவது ஆரம்ப மீதிகள் வேறுபடுது. 2025 ஜனவரி 1 வங்கி கூற்று மீதியும் காசு மீதியும் வேறுபடுது. வேறுபாட்டுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இந்த 31/12/2024 வைப்பிலிடப்பட்ட போதும் வசூலிக்கப்படாத காசோலை 100 ரூபாய் இருக்கு. உங்களுக்கு வசூலிக்கப்படாத காசோலை என்பது காசு கணக்குல சீராக்கப்பட்டிருக்கும். ஆனா வங்கி கூற்று மீதிக்குள்ள அது இருக்காது. அதனாலதான் இந்த 2 மீதிகளும் வித்தியாசப்படுது. அப்ப இதை கொண்டு நாங்க இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஜனவரி 1 வங்கி கூற்றின் செலவு மீதி 100ன்னு சொன்னா அதுதான் 2024 டிசம்பர் 31 மீதி. இதை கொண்டு காசு மீதி எடுக்கலாம். எப்படி பிள்ளைகள்? வங்கி கூற்று மீதியிலிருந்து காசு மீதி எடுக்கும் பொழுது சீராக்கிய காசு மீதி அல்லது குறிப்பிட்ட திகதியில் உள்ள காசு மீதி எடுக்கிற நேரம் வசூலிக்கப்படாத செக்கை கூட்டுவோம். காரணம் என்ன? வசூலிக்கப்படாத செக் வங்கி கூற்றுல சீராக்கப்படல, ஆனா காசு கணக்குல ஒரு டிபாசிட்டா கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. ஆகவே அது 100. இப்போ உங்களுக்கு ஜனவரி மாதம் 1 காசு மீதி எடுத்துடலாம். ரைட், அடுத்து சொல்றாங்க, வணிகத்தின் காசு கணக்கின்படி 2020 ஜனவரி மாத காலத்தில் வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட மொத்த காசு பெறுவனவு. காசு கணக்கின்படி நாங்க ஜனவரியில மொத்தமா டிபாசிட் பண்ணிருக்கிறோம் 950, செக் கொடுத்திருக்கிறோம் 700, நேரடி வைப்பு நிலையான கட்டளை கொடுப்பனவு என்பன வங்கி கட்டணம் போன்றன வங்கி கூற்று கிடைச்ச பிறகுதான் காசு கணக்குல சீராக்குறது. 31/1/2000 உள்ளவரான காசு கட்டுப்பாடு கணக்கு மீதி வங்கி கூற்று மீதியுடன் இணங்கவில்லை.
இந்த தகவலை கொண்டு முதலாவது கேள்வி கேட்கிறாங்க. 1/1/2025 31/1/2025 முடிவடைந்த மாதத்தில் இடம்பெற காசு கொடுக்கல் வாங்கலுக்கு அமைய பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எவைன்னு கேட்கிறாங்க. 1/1/2025 உள்ளவாறு வணிகத்தின் காசு கணக்கண்ட வரவு மீதி 200. இந்த பாருங்க, வரவு மீதி எடுத்துட்டோம். சரியா, வரவு மீதி 200 என்பது சரிதானே பிள்ளைகள்? நான் அந்த மீதி எடுத்து காட்டினேன் தானே. வரவு மீதி 200 என்பது சரி. அப்ப நாங்க முதல்ல எலிமினேஷனுக்கு போவோமே. அப்ப இது சரியான கூற்று தானே. ஏ இல்லாத விடைகள் எல்லாம் அகற்றுங்க. இங்கே இல்லை. ரைட். இப்ப 3 விட. இப்போ 2வது கேட்கிறாங்க, இம்மாதத்தில் வங்கியில் வைப்பிலிடப்பட்ட போதும் வசூலிக்கப்படாத காசு 150. அது சரியான பாப்பமே. பிள்ளைகள் அங்கே தந்திருக்கிற தரவுகள்ல சொல்லி இருக்கிறாங்க, காசு கணக்கின் படி. ரைட். இந்த மாதத்துக்கான காசு கணக்கின் படி. இப்ப உங்களுக்கு காசு மீதி கூட தெரியும் எவ்வளவு. ஜனவரியில 200 மீதி வந்தது. இனி காசு கணக்கின் படி மொத்த டிபாசிட்ஸ் இந்த மாதம் நாங்க மொத்தமா டிபாசிட் பண்ணிருக்கிறோம். அவங்க தந்திருக்காங்க அந்த தகவல். சரியா, மொத்த காசு பெறுவனவு 950. இதுதான் நாங்க டிபாசிட் பண்ண செக். காசு கொடுப்பனவு ரைட். இந்த மாதத்துக்கான மொத்த காசு கொடுப்பனவு பாருங்க 700. ரைட். பிள்ளைகள் நாங்க 950 பேங்க் டிபாசிட் பண்ணிருக்கோம். ஆனா பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி, வங்கி கூற்றின் படி எவ்வளவு வசூலிக்கப்பட்டிருக்கு. நேரத்தோட நாங்க சொன்னது 800ன்னு சொல்லி ஆரம்ப தகவல்கள் 800 இருந்தது தானே வசூலிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க டிபாசிட் பண்ணிருக்கிறோம் 950, 800 வசூலிக்கப்பட்டிருக்கு. அதை விட டிசம்பர்ல வசூலிக்கப்படாத செக் ஒன்றும் இருந்தது தானே. அப்ப ஜனவரி கடைசியில வசூலிக்கப்படாத செக்கை காணணுமா இருந்தா நாங்க செய்ய வேண்டிய வேலை இதுதான். இந்த பாருங்க. ரைட். ஜனவரி மாத வைப்பு. ஜனவரியில எவ்வளவு டிபாசிட் பண்ணணும்னு பார்ப்போம். ஜனவரியில டிபாசிட் பண்ணணும் பிள்ளைகள் 950. அதோட டிசம்பரில் வைப்பு செய்யப்பட்டு வசூலிக்க வேண்டிய செக் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். டிசம்பர் ஹெண்டுல வசூலிக்கப்படாத செக் டிசம்பர் ஹெண்டுல 100. அப்ப இதெல்லாம் சேர்த்து 1050 ரூபாய் செக் இருக்கு. ஜனவரியில வசூலிக்கிறதுக்கு இருக்கு. 1050 ரூபாய் செக் வசூலிக்கப்பட வேண்டும். எப்படி? ஜனவரியில டிபாசிட் பண்ண 950, டிசம்பர்ல டிபாசிட் பண்ணி வசூலிக்கப்படாமல் இருக்கிற 100, எல்லாம் சேர்த்து ஜனவரியில வசூலிக்க வேண்டிய மொத்த செக் 1050. ஆனா இந்த 1050ல 800 தான் பிள்ளைகள் வசூலிக்கப்பட்டிருக்கு. பேங்க் ஸ்டேட்மெண்ட் படி ஜனவரி மாதம் வசூலிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு? 800. அப்படின்னா வசூலிக்கப்பட வேண்டியது எவ்வளவு? 250. அப்ப இவங்க சொல்றாங்க 150 சொல்லி. அப்ப அந்த கூற்றுப்பிழை, அப்ப இப்ப நாங்க பி இருக்கிற ஆன்சரை எலிமினேட் பண்ணுவோம். சரியா, பி இருக்கிற ஆன்சர் இந்த பாருங்க, இதுவும் பிழை. இப்ப அப்ப 1 நாங்க சூஸ் பண்ணுவோம். அதை சி, இம்மாத இறுதி வரை கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை 100. பிள்ளைகள் டிசம்பர் மாதத்துல மாற்றப்படாத காசோலை எதுவுமே இல்லை. ஜனவரியில் நாங்க வழங்கின காசோலை 700 தான் பேங்கால மாற்ற வேண்டி இருக்கு. கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டி இருக்குது இந்த 700 தான். 700 வழங்கினதுக்கு பாருங்க, வங்கி கூட்டுல சொல்றாங்க கொடுப்பனவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது 600 மட்டும்தானா. நாங்க வழங்கின காசோலை 700, ஆனால் மாற்றப்பட்டது 600. இது தவிர டிசம்பர்ல மாற்றப்படாத செக் எதுவுமே இல்லை. அப்ப இந்த 700 மட்டும்தான் இந்த மாதம் மாற்றப்பட வேண்டியது. அந்த 700ல 600 மாற்றப்பட்டிருக்குன்னா 100 மாற்றப்படல. அந்த கூற்று சரியா? எஸ், அது சரி. ஆகவே ஏசி, 2 நேரத்துல ஏசி இருக்கிறதால நாங்க டியை தான் கன்சிடர் பண்ண போறோம். பார்ப்போம். இம்மாதத்தில் வணிகத்தின் மொத்த காசு பெறுவனவுகள் 1075. பிள்ளைகள் இங்க பாருங்க, இங்க 950 என்னது? காசு பெறுவனவு, அதாவது வங்கி கூற்று கிடைக்கிறதுக்கு முதல்ல. வங்கி கூற்றுலையும் சில பெறுவனவுகள் இருக்கே. என்னது பாருங்க, நேரடி வைப்பு 125 இருக்கு, அவ்வளவுதான். வங்கி கூற்றுல இருக்கிற ஒரே ஒரு பெறுவனவு 125. அப்ப அதையும் கூட்டி பாருங்க பார்ப்போம். 1075 ஜனவரிக்காக ஜனவரி மாதம் எங்களுக்கு கிடைச்ச மொத்தம். சரியா, காசு பெறுவனவு நாளேட்டின் படி 950, வங்கி கூற்றின் படி ஒரு நேரடி வைப்பும் கிடைச்சிருக்கு 125, எல்லாம் சேர்த்து 1075. அந்த கூற்று சரியா? எஸ், சரி. ஆகவே ஏசிடி சரியான கூற்றுக்கள். ஏசிடி என்ற விட 3வது விட. ஓகே, ஏசிடி 3வது விட. ரைட். ஓகே பிள்ளைகள், அவ்வளவுதான்.
அடுத்த வினா 9வது 31/1/2025 உள்ளவாறான வங்கி கூற்றினை பெறுவதற்கு முன்னரான காசு கணக்கு மற்றும் வங்கி கூற்றினை பெற்றதன் பின்னரான சீராக்கிய காசு கணக்கு எவ்வளவு? ஓகே, நாங்க அதை செஞ்சு பார்ப்போம். வந்து பாருங்க, உங்களுக்கு இப்ப தெரியும். ரைட், காசு கணக்கு எப்படி செஞ்சு பார்ப்போம். காசு கணக்கு ஜனவரி ஸ்டார்ட்ல நீங்க மீதி கண்டுபிடிச்சீங்க 200. ஜனவரி ஸ்டார்ட்ல ஜனவரி மாதத்துக்கான காசு பெறுவனவு நாளேட்டின் மொத்தம், காசு பெறுவனவு நாளேட்டின் மொத்தம் பாருங்க 950. காசு பெறுவனவு நாள் முதல் 950. காசு கொடுப்பனவு நாளேட்டின் மொத்தம் 700. இவ்வளவுதான். இப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைச்ச பிறகுதான் மற்ற விஷயங்கள் வரப்போகுது. அப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முதல்ல மீதியை பார்ப்போம். 1150, 1150. ஆகவே மீதி சென்றது 450. பிள்ளைகள், அப்ப வங்கி கூற்று கிடைக்கிறதுக்கு முதல்ல காசு மீதி 450. அப்ப இந்த விடையும் பிழை, இதுவும் பிழை, இதுவும் பிழை. இது ரெண்டுல ஒரு விடையை நாங்க சூஸ் பண்ணுவோம். அடுத்ததா கேட்கிறாங்க சீராக்கிய காசு மீதி எவ்வளோ? பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் சீராக்கம் செய்யும் பொழுது, இப்ப நான் இந்த இடத்துல அதை நான் நோட் பண்றேன், இடம் போதாததால சீராக்கிய காசு கணக்கு சீராக்கிறதுக்கு முதல்ல மீதி வந்தது 450. என்னென்ன சீராக்கம் செய்யணும்? சீராக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான வங்கி கூற்றில் இடம்பெற்று நிறுவன ஏடுகளில் இடம்பெறாதவற்றை நிறுவன ஏடுகளில் இடம்பெற செய்யணும். நிறுவனம் ஏதேனும் தவறுகள் விட்டிருந்தா திருத்தணும். தவறுகளை பத்தி எதுவுமே சொல்லல, விடுபடலை மட்டும்தான் பதிய இருக்கு. ஒன்று நேரடி வைப்பு 125, அது வரவுல வரும் நேரடி வைப்பு. அடுத்தது நிலையியல் கட்டளை கொடுப்பனவு காப்புறுதி கட்டணம் 60 செலவுல வரும். வங்கி கட்டணம் 5 செலவுல வரும். ரைட், ஓகே, அவ்வளவுதான் பிள்ளைகள். விடுபடல்கள் வேற எந்த விடுபடலும் எங்களுக்கு தரப்படல. அப்ப இவ்வளவுதான் விடுபடல். நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா சீராக்கிய காசு மீதி எடுக்கலாம். 450, 575, 575, 575. மீதி சென்றது 510. 510. ரைட், ஓகே பிள்ளைகள், பாருங்க 450, 510. எனவே விடை 5வது விடை. 9க்கு 5வது விட 450, 510. ஓகேயா? ரைட் ரைட். வினா இலக்கம் 10க்கு வருவோம். வினா இலக்கம் 10க்கு வருவோம். ரைட், பாருங்க 10வது வினா. இனியா ட்ரேடர்ஸ் ஆனது 31/3/2025 முடிவடைந்த வருடத்திற்கு மொத்த லாபமாக 2,50,000 தேறிய லாபமாக 1,80,000 கொண்டுள்ளது. இனியா ட்ரேடர்ஸ் ஆனது கிரயத்தில் 25% லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்கிறது. கிரயத்தில் 25% லாபம். ஓகே, 2025 மார்ச் மாதத்தில் இவ்வணிகமானது 15,000 கிரயமான பொருட்களை விற்பனை அன்றில் திருப்புகின்ற அடிப்படையில் அனுப்பியது. அது எவ்வளவுக்கு விற்பனை விலை தரல நாம் கண்டுபிடிக்கணும். இப்பொருட்களின் முழு விற்பனை பெறுமதியும் வணிகத்தினால் தவறுதலாக விற்பனை வருமானமாக காட்டப்பட்டுள்ளது. எனினும் இவற்றுள் 5,000 கிரயமான பொருட்கள் 31/3/2025 வரை விற்பனையாகாமல் இருந்ததுடன் இதற்கான எதுவித சீராக்க பதிவுகளும் ஏடுகளில் இடம்பெறவில்லை. வணிகத்தில் 31/3/2025 உள்ளவாறு இறுதி இருப்பானது பௌதிக அடிப்படையில் கணிப்பிடப்பட்டுள்ளது. பிசிக்கலா எவ்வளவு இறுதி இருப்பு இருக்கோ அதை தான் இருப்பா சீராக்கி இருக்காங்க. இது விற்பனையாகாமல் இருந்த பொருட்களை உள்ளடக்கவில்லை. ரைட், இப்ப சரியான மொத்த லாபம் தெரியல. இங்க பாருங்க, நான் வலுவ திருத்துவோம் பிள்ளை. மொத்த லாபம், மொத்த லாபம், தேறிய லாபம், சீராக்க முன், பிழையான சீராக்க முன். ரைட், சீராக்க முன் தேறிய லாபம் அவங்க தந்திருக்கிறாங்க. சீராக்க முன் தேறிய லாபம் 250, மொத்த லாபம் 250, தேறிய லாபம் 180. 180. ஓகே, இப்ப பிழைய திருத்துவோம். என்ன பிழைனா 15,000 கிரயமான பொருளை 15,000 கிரயமான பொருட்களை ரைட் கிரயத்துடன் 25% லாபம் சேர்த்து, கிரயத்துடன் 25% லாபம் சேர்த்து, அதாவது 3,750 ரூபாய் லாபம் சேர்த்து 18,750 விற்பனை செய்ய சொல்லி நாங்க அனுப்பிட்டோம். அனுப்பி அந்த 18,750 விற்பனையா காட்டிட்டோம். ஆனால் நிதியாண்டு முடிகிற நேரம் சொல்றாங்க, இதுல 5,000 ரூபாய் கிரயமான பொருட்கள். 5,000 ரூபாய் கிரயம் என்றால் எவ்வளவு விற்பனை விலைன்னு பாருங்க. 5,000 + 1,250, 6,250 ரூபாய் கிரயமான பொருட்கள்.
6200 விற்பனை விலையான பொருட்கள், சாரி 6000 விற்பனை விலையான பொருட்கள் வந்து விற்கப்பட்டில்லை. ஆனா அதையும் நாங்க விற்பனையா காட்டிட்டோம். அது பிள்ளைதானே பிள்ளைகள்? சரியா? 18,750 6250 வித்துப்பட்டில்லை. ஆனா நாங்க அதை விற்பனையா காட்டிட்டோம். அது பிள்ளை. எனவே திருத்துறதுனா இந்த 6250 விற்பனையை கேன்சல் பண்ணணும். பிள்ளைகள் விற்பனை எப்படி கேன்சல் பண்றது? விற்பனை கணக்கு அல்லது லாப நட்ட கணக்கு வரவு, விற்பனை கணக்கு அல்லது லாப நட்ட கணக்கு வரவு, வியாபார கடன் பற்ற கட்டுப்பாடு கணக்கு செலவு. இப்ப விற்பனை கணக்கு வரவு என்றால் விற்பனை வருமானம் குறையும். விற்பனை வருமானம் குறைஞ்சா மொத்த லாபம் குறையும். 6.25 மொத்த லாபம் குறையும். மொத்த லாபம் குறைகிற அளவுக்கு தேறிய லாபமும் குறையும். மொத்த லாபம் குறைகிற அளவுக்கு தேறிய லாபமும் குறையும். ஓகே, இனி அடுத்த விஷயம் பாருங்க பிள்ளைகள். இப்ப நாங்க விற்பனை செய்யப்படாமல் இருக்கிற 5000 கிரயமான இருப்புக்களை எங்களுடைய இறுதி இருப்பா, நிறுவனத்தினுடைய இறுதி இருப்பா சீராக்கத்தானே வேணும். இறுதி இருப்பு சீராக்கத்துக்கு ரெட்ட பதிவு என்ன? இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு. இருப்பு கணக்கு வரவு என்ற பதிவு லாபத்துல செல்வாக்கு செலுத்தாது. ஆனா வியாபார கணக்கு செலவு என்ற பதிவால லாபம் கூடும். வியாபார கணக்கு செலவு என்றால் விற்பனை கிரயம் குறையும். விற்பனை கிரயம் குறைஞ்சால் லாபம் கூடும். எனவே வியாபார கணக்கு செலவு என்ற பதிவால லாபம், மொத்த லாபம் 5000 கூடும். மொத்த லாபம் 5000 கூடா தேரை லாபம் 5000 கூடும். இவ்வளவு தான் பிள்ளைகள் விஷயம். இப்ப நீங்க சரியான லாபத்தை எடுக்கலாம். பாருங்க, இப்ப 250 இருந்து 1.2 கழிங்க. 248.75 248.75. இங்க பாருங்க 178.75 178.75. ரைட், 248.75 178.75. பாருங்க ஆன்சர் 248.75 178.75. ரைட், மூன்றாவது விட 10ஆவதுக்கு சரியான விட 3வது விட. கிளியர்? ஓகேயா? ரைட், நாங்க வினா இலக்கம் 11க்கு வருவோம். வினா இலக்கம் 11க்கு வருவோம். 11வது கேள்வி பாருங்க. வரையறுக்கப்பட்ட மிதுன் கம்பெனியானது உற்பத்தி வணிகம் ஒன்றை நடத்தி வருகிறது. 2025 ஜனவரி மாதத்துக்கான இவ்வணிகத்துடன் தொடர்புடைய தகவல்கள்: மூலப்பொருள் கொள்வனவு, உட்காவுகை அதாவது உட்சம கூலி, ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு, இறுதி மூலப்பொருள் இருப்பு, நேர் ஊழியம், நேர் கிரயம், தொழிற்சாலை மேந்தலை, நடைமுறை வேலை இருப்பு மாற்றம். அதுபோல மேலதிக தகவல்ல நடைமுறை வேலை இருப்பு உற்பத்தி கிரயத்தில் அளவீடு செய்யப்படுகிறது. இதுதான் கம்பெனியோட கொள்கை. மூலக்கிரயம் உற்பத்தி லேசான ஒரு வினா. இது ஒரு லேசான வினா. ரைட், அந்த பாருங்கள். மூலப்பொருள் கொள்வனவு 750, உட்சுமை கூலி 20, ஆரம்ப மூலப்பொருள் இருப்பு 80, இறுதி மூலப்பொருள் இருப்பு 50. ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிச்சா பயன்படுத்திய பொருட்கிரயம் வரும். இந்த சீராக்கத்தின் மூலமா எங்களுக்கு பயன்படுத்திய பொருட்கிரயம் வரும். அது பிறகு நேர்கிரயங்கள் இருக்கு 340. நேர்கிரயங்கள், ஏனைய நேர்கிரயங்கள் 340. இப்ப பாருங்க, முதல்ல பயன்படுத்திய பொருட்கிரயத்தை எடுங்க. 750, 770, 690, 640. 640. ரைட், ஓகே. பாருங்க, 750, 760, 770, சாரி 750, 770, 770 பிளஸ் 30, 770, அப்போ 800 என்ன வரும்? பயன்படுத்திய நேர்பொருள் 800. நேர் ஊழியம் 300, ஏனைய நேர் 40, மற்ற தொழிற்சாலை மேந்தலை. அப்ப இதை ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு வரப்போற விட என்னது? இந்த ரெண்டையும் கூட்டினா வரப்போற விட மூலக்கிரயம். மூலக்கிரயம் 1140. இது ரெண்டுல உண்டு. இனி உற்பத்தி கிரயம் கேட்கிறாங்க. எப்படி உற்பத்தி கிரயம் காண்றது? பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இந்த மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேந்தலை 400 கூட்டுவீங்க. அதோட ஆரம்ப நடைமுறை வேலை இருப்பை கூட்டி இறுதி நடைமுறை வேலை இருப்பை கழிப்பீங்க. ஆனா இங்க நடைமுறை வேலை ஆரம்ப இறுதி இருப்பு தரல, நடைமுறை வேலை இருப்பில் ஏற்பட மாற்றம் தாராங்க. ஆரம்ப நடைமுறை வேலை இருப்போட ஒப்புற நேரம் இறுதி நடைமுறை வேலை இருப்பு கூடி இருந்தா அந்த வேறுபாடு, அதாவது நடைமுறை வேலை இருப்பில் ஏற்பட அதிகரிப்பை நாங்க கழித்து காட்டணும், கழிக்கணும். காரணம் என்ன? ஆரம்ப நடைமுறை வேலை இருப்ப கூட்டம், இறுதியை கழிக்கிறோம். அப்ப அந்த வித்தியாசம் அதிகரிப்பாருன்னா அந்த தொகை தேறிய தொகை கழிப்படும், 50 கழிப்படும். இதே நடைமுறை வேலை இருப்பு குறைஞ்சிருந்தா அந்த வித்தியாச தொகை கூட்டப்பட்டிருக்கும். ரைட், இவ்வளவுதான். 1140ஓட 350 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு விட வரும் 1490. 1490. ஆகவே சரியான விடை உற்பத்தி கிரயம் 1490. சரியான விட 4வது விட. பார்த்துக்கொள்ளுங்க, 4வது விட சரியான விட. ரைட், வினா இலக்கம் 12க்கு வரும்.
12வது வினா, நேரு அணிகமானது கணக்கீடு பதிவுகளை முறையாக பேணவில்லை. 31/3/2025 மற்றும் 31/1/2024 உள்ளவாறான வணிகத்தின் இருப்பு மற்றும் வியாபார கடன்பொருள் மீதிகள் கீழே தரப்பட்டுள்ளது. ஆரம்ப இறுதி மீதிகள் தரப்பட்டிருக்கு. ரைட், ஆரம்ப இறுதி மீதிகள் தரப்பட்டிருக்கு. பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்ப இறுதி மீதிகள் தரப்பட்டு ஒரு தகவல் சொல்றாங்க. வணிகத்தின் தேவையான விஷயங்களை ஹைலைட் பண்ணுவோம். பாருங்க, வணிகத்தின் அனைத்து கொள்வன விற்பனைகளும் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. கடனுக்கு மட்டும்தான் நாங்கள் கொள்வன விற்பனை செய்கிறோம். விற்பனை விலையில 25% லாபம், மொத்த லாபம் இருக்கா? விற்பனை விலையில 25% மொத்த லாபம். அப்ப விற்பனை விலை 100%, லாபம் 25%, விற்பனை கிரயம் 75%. 31/3/2025 முடிவடைந்த வருடத்துக்கான கடன்பட்டோரிடமிருந்து பெற்ற காசு 470, விற்பனை கிரயம் 300. முடிவடைந்த வருடத்துக்கான கொள்வனவு எவ்வளோ, கடன்பட்டோர் மீதி எவ்வளோ? இல்லைப்ப ரொம்ப இலகுவா காணலாம். இது நீங்க இருப்பு கணக்கு கொண்டு செஞ்சு, சரியா? நாங்க இருப்பு கணக்குல நேரடியாக இதை கண்டுபிடிப்போம். இருப்பு கணக்கு உங்களுக்கு தாராங்க. ஆரம்ப இருப்பு 30. இந்த காலத்தையும் பார்த்துக்கோங்க. இதுதான் ஆரம்பம், இதுதான் இறுதி. ஆரம்ப இருப்பு 40. இறுதி இருப்பு தந்திருக்கிறாங்க பிள்ளைகள் நேரடியாவே 50 இறுதி இருப்பு. அடுத்து அவங்க நேரடியா சொல்றாங்க விற்பனை கிரயம் 300. விற்பனை கிரயம் ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி, ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி இறுதி இருப்பை கழிச்சா விற்பனை கிரயம். இங்க விற்பனை கிரயம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். விற்பனை கிரயம் 300. அவ யோசிங்க, ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி விற்பனை கிரயத்தை கழிச்சா 50. பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். 350. ஆகவே ரைட், ஆரம்ப இருப்புல ஒரு சின்ன பிழை. ஆரம்ப இருப்பு 40 அல்ல 30. சாரி, இது 30. ஆரம்ப இருப்பு 30, இறுதி இருப்பு 50. இப்ப பேலன்ஸ் 350 இருந்து 300 கழிங்க, விட வரும் 320. ஆகவே காலப்பகுதிக்கான கொள்வனவு 320. அவ்வளவும் கடன் கொள்வனவு. 320 என்றால் இந்த 2 ஆன்சர்ல ஒன்று வரணும். ஓகே, இனி வியாபார கடன் பட்டோர் எவ்வளோ? வியாபார கடன் பட்டோரும் எங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு கண்டுபிடிக்கிற தகவல் இருக்கு பாருங்க. வியாபார கடன் பட்டோர் ஆரம்பத்துல வியாபார கடன் பட்டோர் மீதி வந்தது 190. இறுதி மீதி தான் கேள்வி. அதே நேரம் எங்களுக்கு தந்திருக்க இன்னொரு தகவல், கடன் பட்டோரிடம் பெற்ற காசு 470. உங்களுக்கு தெரியும் ரெட்ட பதிவு காசு கணக்கு. சாரி, கடன் பட்டோர் ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. வியாபார கடன் பட்டோர் ஆரம்ப மீதி 190. இறுதி மீதி தெரியாது. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு செலவு 470. இந்த மீதியை தான் காண போறோம். இந்த மீதி எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு இந்த இடத்துல விற்பனையை கண்டுபிடிக்கலாம் பிள்ளைகள். இந்த இடத்துல விற்பனையை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இந்த பாருங்க, ஒரு தகவல் இருக்கு. விற்பனை விலையில் 25% லாபம். அப்ப விற்பனை கிரயம் தெரியும். விற்பனையை காணலாம். முழு விற்பனை கடன் விற்பனை என்பதால இங்க வர வேண்டியது, இங்க வரப்போற விற்பனை தான். பாருங்க, விற்பனை கிரயம் ஒரு சமன்பாடு ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? இப்படி ஒரு விஷயம் படிச்சிருக்கிறோம். விற்பனை விலை சமன் கிரயம் சக லாபம். இப்ப சொல்றாங்க விற்பனையில் 25% லாபம்னா விற்பனை 100%, லாபம் 25%. அப்படின்னா விற்பனை கிரயம் 75%. விற்பனை கிரயம் 75%. இந்த 75% தான் 300. 75% தான் 300. அப்ப 100% தான் விற்பனை. அப்ப நீங்க பார்க்கலாம் 75% 300 என்றா 100% எவ்வளவு? 75% 300 என்றா 100% எவ்வளவு? ரைட். அப்ப 100% வரும் பிள்ளைகள் உங்களுக்கு. ரைட், 100% வரும் 400. அப்ப என்ன? விற்பனை 400. 590 கடன் பட்டோர் வர வேண்டிய மொத்தம். அதுல 470 கிடைச்சிட்டா இன்னும் 120 எங்களுக்கு வர கிடைக்குது. வருமதியா இருக்கு. வியாபார வருமதி 120 இறுதியில. ஆக இப்ப நீங்க ஆன்சர்ஸ் ஒப்பிட்டு பார்க்கலாம். ரைட், 350 காலப்பகுதிக்கான கொள்வனவு 350 320 120. எனவே சரியான ஆன்சர் 3வது ஆன்சர். 320 120. சரிதானே? அது 12வது வினா. ஓகே, அடுத்த பார்ப்போம். 13வது வினா. பங்குடைமை ஒன்றில் நன்மதிப்பு தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எவைன்னு கேட்கிறாங்க. பாருங்க, ABCD 4 விஷயம் தாராங்க பிள்ளைகள்.
முதலாவது பங்குடைமை ஒன்றின் உடைமையில் மாற்றம் ஏற்படும் போது நன்மதிப்பு மதிப்பிடப்பட வேண்டும். அது சரிதான பிள்ளைகள். பங்காளர் சேரும் பொழுது விலகும் பொழுது உடைமையில் அல்லது உரிமையாண்மையில் மாற்றம் ஏற்படுற நேரம் நாங்க நன்மதிப்பு சீராக்குறது வளமை. எனவே அந்த கூற்று சரியானது. ஏ என்ற கூற்று சரியானது. அதன் அடிப்படையில நாங்க பார்ப்போம். ஏ என்ற கூற்று சரியானது என்று சொன்னால் ஏ என்ற கூற்று சரியானது. ஏ இல்லாத விடைய முதல் எலிமினேட் பண்ணுவோம், அது பிழை. அடுத்து பங்காளர்களின் லாபம் அல்லது நட்டப்பகிர்வு விகிதத்தில் மாற்றம் ஏற்படும் போது நன்மதி. உண்மையிலே லாப நட்ட விகிதாசாரம் மாறும் பொழுதும் நன்மதிப்பை நாங்கள் சீராகத்தானே வேணும். ரைட். அப்ப அதுவும் சரியான கூற்று தானே. ஏபி இல்லாத விட இதுல ஏபி இல்லை, அது பிழை. 1890 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தின் 24ஆம் பிரிவுக்கு அமைய நன்மதிப்பு இல்ல, பிழை தானே. நாங்க அந்த பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவுக்கு அமைய நன்மதிப்பு மதிப்பீடு செய்யறோம் அல்ல சீராக்கம் இல்ல, அது பிழை. அப்ப சி என்பது பிழை. சி இருக்கிற விடைய பாருங்க, எலிமினேட் பண்ணுங்க. சி இதுக்குள்ள சி இருக்கு. இப்ப 1 4 நன்மதிப்பானது பங்காளர்களின் உரிமையாண்மையினூடாக சீராக்கப்படாது. சரிதானே. பங்காளருடைய உரிமையாண்மையினூடாக தான் நாங்க நன்மதிப்பை சீராக்குறோம். குறிப்பா நாங்க இப்ப சீராக்குறது மூலதன கணக்கினூடாக. ரைட். ஆகவே ஏபிடி என்பது சரியான ஆன்சர். ஏபிடி நான்காவது ஆன்சர். சரியா? ரைட். அடுத்த விஷயத்துக்கு வரும். வினா இலக்கம் 14 15 பாருங்க. 14 15 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. சாந்தன், ராமன், வாசன் ஆகிய மூவரும் முறையே 5க்கு 3க்கு 2 என்றவாறு லாப நட்டங்களை பகிர்ந்து பங்குடைமையினை நடத்தி வருகின்றனர். 1/4/2024 உள்ளவாறு பங்குடைமையின் பின்வரும் கணக்கு மீதிகள் தரப்பட்டிருக்கு. மூலதன கணக்கு இது ஆரம்ப மீதிகள். சரியா? ஆரம்ப மீதிகள் தரப்பட்டிருக்கு பாருங்க. ஆரம்ப மீதிகள் இதெல்லாம் ஆரம்ப மீதிகள். மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு எல்லாம் செலவு மீதி தான். பங்காளர் வட்டியற்ற கடன். பங்குடைமையானது 31/3/2020 முடிவடைந்த வருடத்தில் 1000 தேரிலாமாக ஈட்டியது. 31/3/2025 வாசன் பங்குடைமையில் இளைப்பாறினார். இத்தகதியில் பங்குடைமையின் நன்மதிப்பு மதிப்பிடப்பட்டதுடன் அது பங்காளர்களின் மூலதன கணக்கினூடாக சீராக்கப்பட்டது. இளைப்பாறும் போது வாசனுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை அவரது கடன் உள்ளடங்களாக ஆல்ரெடி வாசன் 300 ரூபாய் கடன் கொடுத்திருக்கார். அந்த 300 சேர்த்து அவருக்கு 3000 கொடுக்க வேண்டியிருக்கு. இத்தொகையை கடன் கணக்குக்கு மாற்ற இனங்காணப்பட்டது. புதிய லாப நட்ட விகிதாசாரம் தரப்பட்டு கேள்வி கேட்கப்படுது. முதலாவது நன்மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி. 2வது கேள்வியையும் பார்த்துருவோம். வாசன் இளைப்பாறிய பின்னர் உரிமையாண்மை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அப்ப நாங்க இந்த தகவல்களை ஒரு செய்கையின் மூலமாக பார்ப்போம். ரைட். இந்த விஷயங்கள் நாங்கள் செஞ்சு பார்ப்போம். ரைட். பார்த்துக்கொள்ளுங்க. தந்திருக்கிற தரவுகளை நான் இவ்வாறு பயன்படுத்துறேன். உங்களுக்கு பங்காளருடைய பெயர்கள் சாந்தன், ராமன், வாசன். மீதி வந்தது. நான் இங்க நடைமுறை கணக்கை மூலதன கணக்கை ஒரே அடியா வர செஞ்சுட்டு போறேன். ரைட். பாருங்க. மூலதன கணக்கு எஸ்ஸுக்கு 6000, ராமனுக்கு 4000, வாசனுக்கு 2000 மீதி வந்தது. இங்க மீதி வந்தது மூலதன கணக்குகள், நடைமுறை கணக்குகள் எல்லாத்தையும் செலவு மீதி 800, 400, 200. ரைட். கடன் கணக்கு இங்க வராது. ரைட். இனி அது சொல்றாங்க பங்குடைமையானது 31/3/2020 முடிவடைந்த வருடத்தில் 1000 தேரிலாமாக ஈட்டியது. வருஷ கடைசியில ஒருத்தர் விலகிறார். அப்ப அவர் வருஷ கடைசியில விலகிறதால நிதியாண்டு லாபத்துல அவருக்கு பங்கு இருக்கும். எனவே லாபத்தை அவருக்கு பகிரணும். மூலதன வட்டி சம்பந்தமாகவோ பங்காளர் சம்பளம் சம்பந்தமாக எதுவுமே சொல்லாதபடியால நாங்க லாப பங்கு மட்டும்தான், அதாவது லாப பங்கு என்ற அடிப்படையில லாபத்தை பகிர்வு செய்ய போறோம். லாப பங்கு 1000 ரூபாவை 5க்கு 3க்கு 2ன்னு பிரிக்கணும். அப்ப இவருக்கு லாப பங்கு 500, இவருடைய லாப பங்கு 300, இவருடைய லாப பங்கு 200. அடுத்தபடியா சொல்றாங்க பிள்ளைகள், பங்காளர் விலகுற நேரம் நன்மதிப்பு மதிப்பிடப்பட்டிருக்கு. மூலதன கணக்குல சீராக்கப்பட்டிருக்கு. எவ்வளவுன்னு சொல்லல. அதே நேரம் பிள்ளைகள் வாசன் விலகும் பொழுது அவருக்கு சேர வேண்டிய மொத்த தொகை கடன் கணக்குக்கு மாற்றப்பட்டிருக்கு. அந்த கடன் கணக்குல அவருக்கு சேர வேண்டிய தொகை 3000. ஏற்கனவே அவர் வழங்கின கடன் ஒன்றுக்கு 300. அந்த 300 உள்ளடங்கிதான் 3000 என்றால்
நடைமுறை மீதியையும் மூலதன கணக்கு மீதி கூட்டின வார விட எவ்வளவு வந்திருக்கணும்? 2700. அப்ப ஆல்ரெடி வாசன் கடன் கணக்குல மீதி 300 இருக்கு. இப்ப புதுசா 2700 சேர்ந்துதான் 3000 வந்திருக்கு. அப்ப இந்த வருஷம் அவர் விலகினா பிறகு அவர் சேர வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? 2700. அது எதெந்த கூட்டுத்தொகை? நடைமுறை கணக்கண்டையும் மூலதன கணக்கண்டையும் கூட்டுத்தொகை. இப்ப இதை அடிப்படையாக கொண்டு நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ரைட். இப்ப புதிய லாபம் ரைட். ஓகே, இவ்வளவுதான் லாப பகிர்வு. இப்ப இதை அடிப்படையாக கொண்டு நீங்க விஷயத்துக்கு வரலாம். முதலாவது கோடி நன்மதிப்பு எவ்வளவு கேட்கிறாங்க. இங்க பாருங்க, 200 வருட நடைமுறை கணக்கு விதி லாப பங்கு, என்னோட பற்றுக்கள் பகிர்ந்தளிப்புகள் எதுவுமே இல்லை. 2000 மூலதன மீதி. ஆனா கூட்டும் பொழுது 2700 இருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் அவருடைய நன்மதிப்பு பங்கு. பாருங்க பாப்போம். 200, 400, 2400. அப்ப 2700 இருக்குன்னா 300 ரூபாய் இவருடைய நன்மதிப்பு பங்கு. 5:3:2 என்ற ரேஷியோல 5:3:2 என்ற ரேஷியோல 2 பங்கு தான் இந்த 300 இவருடைய நன்மதிப்பு. 2 பங்கு தான் 300னா 10 பங்கு தான் பிள்ளைகள் மொத்த நன்மதிப்பு. அவ முதலாவது கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்க, மொத்த நன்மதிப்பு எவ்வளோ? அவ நன்மதிப்பை காணலாம், பார்த்துக்கொள்ளுங்க. மொத்த நன்மதிப்பு சமன் பிள்ளைகள் 2 பங்கு தான் 300 என்று சொன்னால் 10 பங்கு தான் மொத்த நன்மதிப்பு. 150 தர 10, 1500. ஆகவே ஆன்சர் 14வது வினாவுக்கான ஆன்சர் 1500 மொத்த நன்மதிப்பு. 14 முதலாவது ஆன்சர். 14க்கு முதலாவது ஆன்சர். அடுத்த வினாவையும் பார்ப்போம். வாச நிலைப்பாரிய பின்னர் உள்ளவாறான பங்குடம் என்ற உரிமையாண்மை என்பது எஸ் என்ற நடைமுறை கணக்கு மீதியையும் R என்ற நடைமுறை மற்றும் மூலதன கணக்கு மீதிகளை கூட்டவார விட. இப்ப இங்க நாங்க நடைமுறை கணக்குல சீராக்குற விஷயங்கள் இவ்வளவுதான். ஆனால் இங்க நாங்க நன்மதிப்பு சம்பந்தமான ஒரு சீராக்கம் செய்ய வேண்டி இருக்கு. தெரியும் பிள்ளைகள், நன்மதிப்புக்கான சீராக்கல் பதிவு இயங்கும் பங்காளர் மூலதன கணக்குகள் வரவு, பழைய பங்காளர் மூலதன கணக்குகள் செலவு. அப்ப பழைய பங்காளர் மூலதன கணக்கு செலவு நாங்க பிளஸ் பண்ணுவோம், வரவை மைனஸ் பண்ணுவோம். இங்க 300 இவருக்கு வரும் பாருங்க. 2 பங்கு 300னா 3 பங்கு 450. 2 பங்கு 300ன்னு சொன்னா 5 பங்கு 750. சரிதான பிள்ளைகள்? 750. 5 பங்கு 750. இப்ப மொத்த நன்மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் 1500. நாங்க இயங்கும் பங்காளர் மூலதன கணக்குல வரவு வைக்கணும். 1500 3:2 ரேஷியோல வரவு வைப்போம். வரவு வச்சா இவருக்கு 900 வரும், வரவென்றால் மைனஸ். இவருக்கு 600 வரும், மைனஸ். இவ்வளவுதான், வேற எந்த சீராக்கமும் இல்லை. டோட்டல் பண்ணி பாருங்க, இவருடைய மொத்த உரிமையாண்மை எவ்வளோ, இவருடைய மொத்த உரிமையாண்மை எவ்வளோ. நீங்க வேணா தனித்தனியா நடைமுறை கணக்கு மீதி எடுத்து மூலதன கணக்கு மீதியோட கூட்டலாம், அல்லது இவ்வாறு எடுத்து பார்க்கலாம். 800, 1300, 7300, 7300ல இருந்து 150 தேரியதா கழிப்படும். அப்ப 7150 இவருடைய உரிமையாண்மை. இவர் 400, 700, 4700, 4700ல இருந்து 150 கழிப்பீங்க. 4700ல இருந்து 150 கழிப்பட்டா 4550. இதை ரெண்டையும் கூட்டுனீங்கன்னு சொன்னால் இவருடைய உரிமையாண்மை வரும். இது கடன் கணக்குக்கு மாற்றப்பட்ட தொகை. இப்ப கூட்டுக்கு பாவம் 7200, 11,000 எவ்வளவு வருது? 11,700. இது ரெண்டையும் கூட்டினா 11,700 உரிமையாண்மை. ஓகே, உரிமையாண்மை 11,700. இப்ப நாங்க ஆன்சர்ஸ் பார்ப்போம். ரைட், சரியா? 11,700. இங்க 11,700, இங்க 1,500. கிளியரா? ரைட். அது பங்குடைமை வினா. அது பங்குடைமையிலிருந்து வந்த வினா, பங்குடைமை பகுதியில். ரைட். இனி நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். 16, 17 கம்பெனியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வினா. ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. 16, 17 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. ருவான் பிஎல்சியின் வரைவு நிதி கூற்றுக்களின் படி 31/3/2025 முடிவடைந்த வருடத்துக்கான லாபம் மற்றும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம் என்பன 8,500 மற்றும் 6,000. நடைமுறை வருடத்தில் காணியும் இயந்திரங்களும். தேவையான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்க ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், ஹைலைட் பண்ணிக்கொள்ளணும். பார்த்துக்கொள்ளுங்க. காணியும் இயந்திரங்களும் முதல் தடவையும்
இது ரெண்டும் முதல் தடவை, இது ரெண்டும் முதல் தடவை, முதல் தடவை. அது பிறகு மோட்டார் வாகனம் இரண்டாவது தடவை, இது இரண்டாவது தடவை ரீவேல்யூவேட் பண்ணப்பட்டிருக்கு, மீள் மதிப்பீடு செய்யப்பட்டன. நடைமுறை வருடத்தில் மீள் மதிப்பீடுகளில் ஏற்படும் மிகை குறை. காணி இயந்திரம் முதல் தடவை மீள் மதிப்பிடப்பட்டிருக்கு. காணி மீள் மதிப்பீடு மிகை 2000, இயந்திரம் மீள் மதிப்பீடு குறை முதல் தடவை 1000, மோட்டார் வாகனம் இரண்டாவது தடவை 1500. வரைவு நிதிக்கூற்றுகளை தயார் செய்யும் போது காணி மேல் மதிப்பீடு மிகையானது லாபம் அல்லது நட்ட கணக்கில், ரைட், அது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா வாசிங்க. வரைவு நிதிக்கூற்றுகளை தயாரித்த போது காணி மேல் மதிப்பீடு மிகை லாபம் அல்லது நட்ட கணக்கில், அதாவது வருமான கூற்றில் ஏனைய வருமானம், பிழையான விஷயம் தானே, ஏனைய வருமானமா காட்ட இயலாத முதல் தடவை மிகைய பிறமுற்றும் அடங்கிய வருமானம் அத்தனை காட்டன் பிள்ளைகள், அதாவது ஏனைய வருமானமா காட்டப்பட்டிருக்க ஒரு பிழை. மேற்குறித்த 2 மீள் மதிப்பீடு குறைகளும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றில், இந்த 2 குறையையும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கணக்குல காட்டிட்டாங்க, அதுவும் பிழை. ஏன்னா நாங்க இந்த முறை ஏற்பட்ட குறையை ஈடு செய்ய ஒதுக்கம் இருந்தா ஒதுக்கத்தை கொண்டு நாங்க ஈடு செய்யலாம், அதை பிறமுற்றுமடங்கிய வருமானமா காட்டினது பிழை. ஏற்கனவே மோட்டார் வாகனங்களை 2023 மீள் மதிப்பீடு செய்ததால ஃபர்ஸ்ட் டைம் 1200 ரூபாய் மிக ஒண்ணு இருக்கு, அது ஏடுகள்ல உரியவாறு இருக்கு. இப்ப சரியான ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் எவ்வளோ, சரியான காலப்பகுதிக்கான லாபம் எவ்வளோ, சரியான மொத்த முற்றுமடங்கிய வருமானம் எவ்வளோன்னு கேட்கிறாங்க பிள்ளைகள். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரே அடியா 2 கேள்விக்கான ஆன்சரையும் நாங்க பார்ப்போம், ஒரே அடியா 2 கேள்விக்கான ஆன்சரையும் பார்ப்போம். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, காலப்பகுதிக்கான லாபம், காலப்பகுதிக்கான லாபம், பிற முற்றுமடங்கிய வருமானம், ரைட். பிள்ளைகள் நேரத்தோட காலப்பகுதிக்கான லாபம் 8500 இருக்கு, பிழையான லாபம். பிழைகளை திருத்தி சரியான லாபத்தை எடுப்போம், சரியான லாபத்தை எடுப்போம், சரியான பிற முற்றுமடங்கிய வருமானத்தை எடுப்போம், அது ரெண்டையும் கூட்டி ஒரே அடியா 2 கேள்விக்கு ஆன்சர் எடுத்துருவோம். பாப்போம். முதலாவது பிழையான லாபம் 8500. இப்ப என்ன பிழை, என்ன பிழைண்டா, சரி, இதுல என்ன பிழைண்டா, முதலாவது சொல்லுவாங்க, காணி மீள் மதிப்பீடு மிகையானது லாப நட்ட கணக்கில் ஏனைய வருமானமாக இனம் காணப்பட்டுள்ளது. காணிய ஃபர்ஸ்ட் டைம் மீள் மதிப்பீடு செஞ்சிருக்கோம் 2000 ரூபாய் மிக, அந்த 2000 ரூபாய் காட்டணும் பிறமுற்றும் அடங்கிய வருமானத்துல முதல் தடவை மிகைய, ஆனால் லாப நட்ட கணக்குல காட்டினது பிழை. எனவே நாங்கள் லாப நட்ட கணக்குல வரவு வைத்து அதை கொண்டாந்து பிறமுற்றும் அடங்கிய வருமானத்துல செலவு வைப்போம். காணி மீள் மதிப்பு மிகை எவ்வளவு, 2000, சரிதானே? அடுத்ததா சொல்றாங்க, இயந்திரங்கள் முதல் தடவை குறை. பிள்ளைகள் முதல் தடவை குறையா இருந்தா எங்க காட்டணும், முதல் தடவை குறைவா இருந்தா ஏனைய செலவுல காட்டணும், வருமான கூற்றுல தான் இனம் காணணும். அப்ப ஏனைய செலவுக்கு இதை மாற்றும் பொழுது லாபம் குறைய போகுது, எவ்வளோ, 1000 குறைய போகுது. அடுத்ததா மோட்டார் வாகன மீள் மதிப்பீட்டு கூற 1500, நேரத்தோட 1200 ஒதுக்கம் இருக்கு. அப்ப ஒதுக்கத்தை கொண்டு ஈடு செய்யறத பிறமுற்றும் அடங்கிய வருமானத்துல காட்டுவோம். எம்பி மீள் மதிப்பு மிகையில் மாற்றம், மீள் மதிப்பு மிகையில் மாற்றம் எவ்வளவு, 1500 தான் குறை, அதுல 1200 கவர் பண்ணலாம் ஒதுக்கத்தை பயன்படுத்தி. ஓகே, ஆனாலும் இன்னும் 300 போதாது, அதை நாங்க லாப நட்டத்துல தான் இனங்காண போறோம், இங்க 300 கழிப்போம். இவ்வளவுதான் விஷயம் பிள்ளைகள், இவ்வளவுதான் இதுல உள்ள வழுக்கள். இப்ப கேள்விக்கு வருவோம், சரியான பிறமுற்றும் அடங்கிய வருமானம் எவ்வளவு, இதை ரெண்டையும் கூட்டுங்க, இதை ரெண்டையும் கூட்டுங்க, இதை ரெண்டையும் மட்டும் கூட்டுங்க, எவ்வளவு, +800. பாருங்க, இப்ப சரியான முற்றுமடங்கிய வருமானம், பிறமுற்றும் அடங்கிய வருமானம் 800, சரியான விட, மூன்றாவது விட. சரியான பிறமுற்றும் அடங்கிய வருமானம் 3வது விட. ஓகே, அடுத்து வருடத்துக்கான சரியான லாபம். இப்ப கலிங்க 8500, 6500, 7500, ரைட், 8500, 6500, 5500, 300 கழிச்சா 5200, 5200 ஒரே ஒரு விட தான் இருக்கு, முதலாவது விடை 5200. அடுத்து மொத்த முற்றும் அடங்கிய வருமானம் கேட்கிறாங்க. இந்த பாருங்க பிள்ளைகள், இப்ப இங்க நாங்க 5200 சொன்னதானே காலப்பகுதிக்கான லாபம், காலப்பகுதிக்கான லாபத்தையும் பிறமுற்றும் அடங்கிய வருமானத்தையும் கூட்டினா மொத்த முற்றுமடங்கிய வருமானம், மொத்த முற்றுமடங்கிய வருமானம் ரெண்டையும் கூட்டுங்க, 6000. சரியா ஆன்சர், ரைட், 6000 சரியான ஆன்சர். எனவே 17வதுக்கு சரியான விடை முதலாவது விடை, 17க்கு சரியான விடை முதலாவது விடை, 17க்கு முதலாவது விடை. ஓகே, கிளியரா? ஓகே பிள்ளைகளப்ப நாங்க 17 வினாக்கள் பார்த்தாச்சு, 17 வினாக்கள் பார்த்துட்டோம். ரைட், 18வது வினா, 18வது வினா.
ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. 18வது வினா. கமலன் பிஎல்சி ஆனது 1/4/2024 ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப புதிய ஒரு வணிகம். இக்கம்பெனி கணினிகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்கிறது. கம்பெனி வேட்டுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்வரும் விடயங்கள் 31/3/2024 25 முடிவடைந்த வருடத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கணினிகள் உடன் சம்பந்தப்பட்ட LKS2 உலகவழி கணினி கொள்வனவு சுங்கத்தீர்வு இறக்குமதி தீர்வு வேட் களஞ்சிய கிரயம் கணினி இறக்குமதியோடு சம்பந்தப்பட்ட நிர்வாக மேந்தலைகள் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்ஸ் ஓவர்ஹெட்ஸ் சொல்லுவோம். இதுல சொல்றாங்க 31/3/2025 இக்கணினிகள் 80% விற்பனை செய்யப்படாத மீதியாக இருந்தன. எனவே இறுதி இருப்பு எவ்வளோன்னு கேட்கிறாங்க. முதல்ல நாங்க பார்ப்போம் கொள்வனவு செய்யப்பட்டது என்ற கிரயம் எவ்வளோ, கொள்வனவு செய்யப்பட்ட கணினிகள் என்ற கிரயம் எவ்வளோ பாருங்க. ரைட், கொள்வில 5500 கிரயத்துக்குள்ள வரும். சுங்கத்தீர்வு 10,000 கிரயத்துக்குள்ள வரும். இறக்குமதி தீர்வு கிரயத்துக்குள்ள வரும். வெட்டுக்கு பதிவு செய்த வணிகம் என்பதால இது வெட்டுக்கு பதிவு செஞ்ச வணிகம் என்பதால இருப்பினுடைய கிரயத்துக்குள்ள வெட் வராது. களஞ்சிய கிரயம் எப்படியும் வராது. கணினிகளின் இறக்குமதியுடன் தொடர்புடைய நிர்வாக மேந்தலைகள் வராது கிரயத்துக்குள்ள. அப்ப வர வேண்டிய விஷயங்கள் இது 3 தான். அப்ப கிரயத்தை கண்டுபிடிங்க. 55, 65, 80. அப்ப கிரயம் எவ்வளோ? 80,000 கிரயமான கணினிகளை வாங்கியிருக்கிறோம். இந்த 80,000 கிரயமான கணினிகள்ல நிதியாண்டு முடிகிற நேரம் 80% விற்கப்படாமல் இருக்கு. 80% எவ்வளவுன்னு பாருங்க. 100% 64,000 விற்கப்படாமல் இருக்கு. அப்ப அந்த 64,000 தான் நிதியாண்டின் இறுதியுள்ள இருப்பு. முதலாவது ஆன்சர். ரைட், முதலாவது ஆன்சர். ஓகேயா? ரைட், அடுத்த வினாவுக்கு வரும். வினா இலக்கம் 19. இலங்கை கணக்கீடு நியமம் LKS 7 காசுப்பாய்ச்சல் கூற்றின் படி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்கிறாங்க. பார்ப்போம். நாங்க பெற்ற வட்டி முதலீட்டு நடவடிக்கையான காசுப்பாய்ச்சல் சரிதானே. நாங்க முதலீடு செய்து அல்லது யாருக்காவது கடன் கொடுத்து அல்லது எங்க பேங்க்ல காசை பிக்ஸ் டிபாசிட்லயோ ஏதாவது டிபாசிட் பண்ணி அதுக்கு வட்டி கிடைச்சா அது முதலீட்டு நடவடிக்கையான காசுப்பாய்ச்சல் அறிக்கைப்படுத்தப்படலாம் என்பது சரிதானே. அந்த ஆன்சர் ஏ என்பது சரி. அப்ப ஏ இல்லாத விட இது. பி, செலுத்திய வட்டி செயற்பாட்டு காசுப்பாய்ச்சல். வட்டியை நாங்க பொதுவா நிதியீட்ட நடவடிக்கையான காசு வெளிப்பாய்ச்சலா சொல்லலாம். ஆனால் அநேகமா நாங்க அதை வகைப்படுத்துறது செயற்பாட்டு நடவடிக்கைக்குரிய காசுப்பாய்ச்சல். அப்ப AB 2 சரியான விட. சி, பெற்ற பங்கு லாபம் செயற்பாட்டு காசு பாய்ச்சலாக வகைப்படலாம். உண்மையிலே பிள்ளைகள் நாங்க பெற்ற பங்கு லாபம் வளமையா பாக்குறது முதலீட்டு நடவடிக்கைன்னு சொல்லி பெற்ற பங்கு லாபம். ஆனால் முதலீட்டு நடவடிக்கைகள்ல மாத்திரம் ஈடுபடுற வணிகம், அதாவது பிரதானமாகவே முதலீடுகளை செய்து பங்கு லாபத்தை பெறதான் அவருடைய பிரதான வியாபார செயற்பாடா இருந்தா அப்படியான முதலீட்டு கம்பெனிகள் பிரதான செயற்பாட்டு வருமானமா பங்கு லாபம் இருக்கலாம். அப்படியான பட்சத்துல பெற்ற பங்கு லாபத்தை செயற்பாடு காசு பாய்ச்சலா அறிக்கை இடலாம். ஆகவே அந்த கூற்றும் சரி. ABC. அப்ப 2 ஆன்சர் இருக்கு. செலுத்திய பங்கு லாபம் நிதியீட்ட காசு பாய்ச்சல் அது சரிதானே. நாங்க பங்கு லாபம் செலுத்தினா நிதியீட்டம் சம்பந்தமான காசு வெளிப்பாய்ச்சல். எனவே 5 சரியான விட. 5வது விட ABCD. இதுல ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குதான் பிள்ளைகள். வளமையா நாங்க பெற்ற பங்கு லாபத்தை அப்படி அறிக்கைறதுல அடுத்து இங்க அந்த நிறுவனத்தோட தன்மையை பத்தி எதுவும் சொல்லவும் இல்லை. அப்ப உண்மையில அப்படி பாக்குற நேரம் நாங்களா இந்த மார்க்கிங் ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இந்த ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர். ஆனால் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு இங்க. அது எப்படியான நிறுவனம் என்று சொல்லப்படலை. இவர் முதலீட்டு கம்பெனியா அல்லது பிரதானமா பங்கு லாபத்தை பிரதான செயற்பாட்டு வருமானமா கொண்ட ஒரு நிறுவனமா என்பது இங்க சொல்லப்படலை. அதால ஸ்கீம் படி பார்க்கும் பொழுது இதுதான் அந்த நியாயம். இந்த ஆன்சர் தந்ததுக்கான நியாயத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ரைட், இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். ரைட், வினா இலக்கம் 20வது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். அதுல லேசான கேள்வி. நித்யா PLC 1/4/2024 உள்ளவாறு மொத்த உரிமையாண்மை. நித்யா PLC மொத்த உரிமையாண்மை 9,500. நிதியாண்டோடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் மொத்த முற்றமடங்கிய வருமானம் மூலதனமாக்கப்பட்ட நிறுத்தி வைத்த வருவாய் சாதாரண பங்குதாரர் செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் பிரேரிக்கப்பட்ட இறுதி பங்கு லாபம் எல்லாம் தந்து மேலே தரப்பட்ட தகவல்களை கருத்தில் கொண்ட பின்னர் உள்ளவாறான சரியான மொத்த உரிமையாண்மை வரும். லேசான கேள்வி அது. அவங்களுக்கு நேரத்தோட ஆரம்ப உரிமையாண்மை தந்திருக்கிறாங்க. சரியா, ஆரம்ப உரிமையாண்மை தந்திருக்காங்க 9,500. ஆரம்ப உரிமையாண்மை 9,500. அதே மாதிரி மொத்த முற்றுமடங்கிய வருமானம் 5,500. உரிமையாண்மை கூடும். மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தால உரிமையாண்மை கூடும்.
மூலதனமாக்கப்பட்ட நிறுத்தி வைத்த வருவாய். நிறுத்தி வைத்த வருவாய் மூலதனமாக்கப்பட்டால் உரிமையாண்மை மாறாது. உரிமையாண்மை மாறாது, அது தேவையில்லை எங்களுக்கு. இடைக்கால பங்கு லாபம் செலுத்தினா உரிமையாண்மை குறையும். 800 பிரேரிக்கப்பட்ட பங்கு லாபம் ஏடுகளை சீராக்கப்படுறது இல்லை. குறிப்பு வடிவத்துல தான் நாங்க வெளிப்படுத்துவோம், சீராக்கப்படுறது இல்லை. ஆகவே இவ்வளவுதான் விஷயங்கள். வேற கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லை. 9500 15,000 800 கழிச்சா 14,200 14,200. ஓகே, உரிமையாண்மை. ரைட், அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நாங்க. வினா இலக்கம் 21 22. ரைட், இது நல்லா சிந்திச்சு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி. ரைட், கேள்வி சரியா வாசிங்க. ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. SLFRS 15 சம்பந்தப்பட்ட ஒரு வினா, நல்லா தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்படியான இந்த நிறைய தகவல் தரப்பட்ட கேள்விகள் வரும் பொழுது முக்கியமான விஷயங்களை நீங்க ஹைலைட் பண்ணி உங்களுடைய முழு கன்சன்ட்ரேஷனை அந்த கணக்குக்கு செலுத்துவீங்களா இருந்தால் மட்டும்தான் நீங்க சரியான ஆன்சரை ஈஸியா எடுத்துக்கிற முடியும். ரைட், நாங்கள் கேள்வியை பார்ப்போம். ரொம்ப நிதானமா அந்த கேள்வியை வாசிங்க, முழுமையான கன்சன்ட்ரேஷனோட. 21 22 வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக. சுரேஷ் PLC ஆனது நிர்மாணித்தலுக்கு விசேட அறிவு தேவைப்படும் விசேட வகையான மின்பிறப்பாக்கிகளை, நிர்மாணித்தலுக்கு விசேட அறிவு தேவைப்படும் ஸ்பெஷல் ஒரு நாலேஜ் இருந்தா தான் இன்ஸ்டாலேஷன் செய்யலாம், நிர்மாணித்தல் செய்யலாம். மின்பிறப்பாக விற்பனை செய்கிறது. அதற்கமைய மின்பிறப்பாக்கிகளின் நிர்மாணமானது சுரேஷ் PLC-னால் மட்டுமே செய்யப்படுகிறது. ரைட், பிள்ளைகள் இந்த செயற்பாட்டு கடப்பாடு உங்களுக்கு ஞாபகம் SLFRS 15 இந்த மின்பிறப்பாக்கிகளை விற்கிறது மட்டுமில்லை, அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க வேண்டியது நாங்க தான், சுரேஷ் PLC தான். காரணம், அதுக்கு விசேட அறிவு தேவை, வேற யாராலும் அது செய்ய முடியாது. எனவே சுரேஷ் PLCக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு செயற்பாடு கடப்பாடு இருக்கு. என்னது? விற்பனை செய்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். விற்பனை செய்யறது தனியொரு செயற்பாடு கடப்பாடாகவும் இன்ஸ்டாலேஷன் செய்யறது தனியொரு, அப்படி இல்லை. ஏன்னா வேற யாராலும் இந்த வேலையை செய்ய முடியாது, அவர் தான் அந்த வேலையை செய்யணும். அப்ப உண்மையில அவருடைய வருமான அங்கீகாரம், இன்கம் ரெகக்னிஷன், ரெவன்யூ ரெகக்னிஷன் வந்து எப்ப இருக்கும்? அவர் எப்ப அந்த இயந்திரத்தை வித்து அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கிறாரோ அப்பதான் அவருக்கு அது வருமானமா இனம் காணலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரு செயற்பாடு கடப்பாடு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்ப என்ன சொல்ல, மின்பரப்பாயின் நிர்மாணம் சுரேஷ் PLC மட்டுமே செய்யப்படுகிறது என்றால் அந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச பிறகுதான் செயற்பாடு கடப்பாடு பூர்த்தியாகும். பிறகு சொல்றாங்க, மேலும் மின்பரப்பாகிகளை நிர்மாணித்து 9 மாதங்களின் பின்னர் பராமரிப்பு சேவை தேவை. இந்த சேவை சந்தையில் உள்ள எந்த இந்த சேவை வந்து கட்டாயம் இவர் தான் கொடுக்கணும்னு இல்லை, யாரு வேணாலும் சேவை வழங்கலாம். அப்ப இது ஒரு தனியான செயற்பாடு கடப்பாடு. சரியா? ரைட், இது ஒரு தனியான செயற்பாடு கடப்பாடு, பராமரிப்பு சேவை. அப்ப இங்க 2 செயற்பாடு கடப்பாடுகள் இருக்கு. என்னது? மின்பரப்பாகிகள் விற்பனை செய்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும், பராமரிப்பு சேவை வழங்கணும். 31/3/2025 முடிவடைந்த வருடத்தில் கம்பெனியால் விற்பனை செய்யப்பட்ட மற்றும் நிர்மாணிக்கப்பட்ட மற்றும் பராமரிக்கப்பட்ட மின்பிறப்பாக்கிகள் தொடர்பான தகவல்கள். இந்த தகவலாம் தந்து விற்பனை செய்யப்பட்ட மின்பிறப்பாக்கிகள் 28 ஜெனரேட்டர்ஸ் வித்திருக்கோம், 1,2,500 படி. அது நிர்மாணம் முடிஞ்சிருக்கு, நிர்மாண வேலைகள் 24 தான் முடிஞ்சிருக்கு. அப்ப அந்த 28 நாங்க இன்கமா காட்டல, அது 24 தான் எங்களோட இன்கம். ஏன்? செயற்பாடு கடப்பாடு அங்கதான் பூர்த்தி ஆகுது. பராமரிப்பு சேவை 12 மெஷின்ஸ்க்கு சர்வீஸ் கொடுத்திருக்கிறோம், 400 ரூபாய் படி. SLFRS 15 வாடிக்கையான ஒப்பந்தங்கள் வருமானத்தின் படி 31/3/2025 முடிவடைந்த வருடத்துக்கு இனங்காணப்பட வேண்டிய மொத்த வருமானம் எவ்வளவு? இங்க பாருங்க பிள்ளைல, இப்ப நாங்க 28 மெஷின் விற்றதுக்கு 28க்கும் நாங்க வருமானம் இனங்காண இயலாது, 24 தான் வருமானம் இனங்காணணும். அப்ப 24 மெஷின் 2,500 ரூபா பிரைஸ், 500 ரூபா இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், அப்ப 3,000 ரூபாய். ரைட், அப்ப 3,000 என்றால் 62,000, சாரி 72,000. 72,000 எதுக்கு? இந்த 24 மெஷினுக்கான விற்பனை மற்றும் மெயின்டெனன்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் அல்ல, இன்ஸ்டாலேஷன். அடுத்ததா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சொல்றாங்க 12 மெஷினுக்கு பராமரிப்பு சேவை வழங்கிட்டோம். அப்ப அது கம்ப்ளீட் தானே, அங்க 400 ரூபாய் படி. அப்ப எவ்வளவு? 4,800. 4,800. அவ்வளவுதான், வேற எந்த தகவலும் இல்லை. இன்கம் ரெகக்னிஷன் 76,800. எங்களுடைய வருமானம் 76,800, ரெண்டாவது விட. 76,800 ரெண்டாவது விட. ஓகே, இப்ப அடுத்த கேள்வியை தான் நாங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். பாருங்க அடுத்த கேள்வி. அடுத்து சொல்றாங்க, பின்வரும் மேலதிக தகவல்களும் தரப்படுகிறது.
பின்வரும் மேலதிக தகவல்களும்னா அந்த தகவலுக்கு மேலதிகமா அதையும் கன்சிடர் பண்ணுங்க. பிளஸ் அதோட இதையும் கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்ணி கேட்கிற கேள்விக்கு வருவோம். வாடிக்கையாளர் ஒருவர் இக்கம்பெனியிடமிருந்து மின்பிறப்பாக்கிகளை கொள்வனவு செய்து பராமரிப்பு சேவையையும் பெற்றுக்கொள்ள சம்மதித்தால் மேலே குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு அலகு விலையிலும் அல்லது விதிக்கப்பட்ட விலையில் 10% கழிவு. இந்த 3 வேலையையுமே நாங்க விற்கிறோம், இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற சர்வீஸ் எங்ககிட்ட எடுத்துக்கிட்டா நாங்க ஒவ்வொன்று இந்த யூனிட் பிரைஸுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம். ரைட்டா? இவ்வருடத்தில் 24 மின்பறக்காக விற்பனை செய்யப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. அது ஓகே தானே? 24. இதில் 10 மின்பிறப்பாக்கிகள் கழிவுடன் விற்பனை செய்யப்படும், டிஸ்கவுண்டோட வித்திருக்கிறோம். எனினும் வருட முடிவில் இதில் 6 மின்பிறப்பாக்கிகளுக்கு மட்டுமே பராமரிப்பு சேவை வழங்கப்பட்டது. டிஸ்கவுண்டோட வித்த 10ல 6க்கு மட்டும்தான் நாங்க பராமரிப்பு சேவை வழங்கியிருக்கோம். அப்ப இன்னும் 4க்கு பராமரிப்பு சேவை வழங்கல. அடுத்ததா பாருங்க, SLFRS 15 வாடிக்கையாளர் ஒப்பந்தத்தில் இருந்தான வருமானத்தின்படி கழிவு கருத்தில் கொள்ளப்படும் போது 31/3/2025 முடிவடைந்து வருவதற்கான இனங்கான மொத்த வருமானம் நாங்க பார்ப்போம். முதலாவது நாங்க ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம். அந்த இடத்துல இப்ப நாங்க உண்மையிலே 24 மெஷினுக்கு தான் வருமானத்தை இனங்காணலாம். 28 மெஷின் வித்ததுக்கு 24 மெஷினுக்கு தான் வருமானம் இனங்காணலாம். இந்த 24 மெஷின்ல எப்படி வித்திருக்கோம் அப்படின்னா, பிள்ளைகள் நாங்க 10 மின்பிறப்பாக்கிகள் டிஸ்கவுண்டோட வித்திருக்கோம். 24ல 10 வித் டிஸ்கவுண்ட், 14 வித்தவுட் டிஸ்கவுண்ட். அப்ப அந்த 14 பொறுத்த வரையில நாங்க ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து 3000 எடுத்திருப்போம். அவருக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் இல்ல. மின்பிறப்பாக்கி 2500, நிர்மாணிப்புக்காக 500 சேர்த்து 3000 எடுத்திருப்போம். 14 தர 3000, 14 தர 3000, 14 இயந்திரங்களுக்கு 3000 படி எடுத்திருப்போம். அங்க டிஸ்கவுண்ட் இல்ல. அப்ப 42,000. சரியா? 42,000. அடுத்ததா இன்னும் ஒரு 10 இருக்கு, டிஸ்கவுண்டோட வித்து இருக்கோம். டிஸ்கவுண்டோட வித்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்ப இங்க 2500க்கு 250, இங்க 500க்கு 50 சொன்னா 300. அப்ப 3000க்கு 300 டிஸ்கவுண்ட் கொடுத்து 2700க்கு தான் வித்திருப்போம். அதை வித்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருப்போம் அவருக்கு. அப்ப 27,000. சரியா? ரைட். இப்ப இந்த 2 விஷயம் முடிஞ்சு. இனி 10 இந்த 10 மின்பரப்பாக்கிகள்ல வருட முடிவில் 6 மின்பரப்பாக்கிகள் மட்டுமே பராமரிப்பு சேவை. அப்ப அந்த 6க்கு பராமரிப்பு சேவை வழங்கி இருக்கிறோம். சரியா? அந்த 6க்கு பராமரிப்பு, 10ல 6க்கு பராமரிப்பு சேவை வழங்கியிருக்கோம். அந்த பராமரிப்பு சேவைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஒரு பராமரிப்பு சேவைக்கு 400 ரூபாய், ஆனா அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் எங்க கிட்ட இந்த 3ஐயும் பெற்றதால. அப்ப 360 ரூபாய். 360 ரூபாய். அப்ப பாருங்க, 360 ரூபாய், 360 ரூபாய். அப்ப 2160. ஓகே. இப்ப சொல்லுங்க, இந்த வருஷம் மொத்தமா 12 பராமரிப்பு சேவை வழங்கியிருக்கோம். அதுல 6 இந்த டிஸ்கவுண்டோட வித்ததுக்குரியது. அப்ப இன்னும் 6 இருக்கு வித்தவுட் டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் இல்லாம வித்தது. இந்த 14க்குரியதுன்னு வைங்களே, அதுக்கு 400 அப்படி காசு எடுத்திருப்போம். இப்ப 2400. விலங்குதான பிள்ளைகள்? மொத்தமா 12 மின்பரப்பாக்கிகளுக்கு சேவை வழங்கியிருக்கோம். அதுல 6 டிஸ்கவுண்டோட வித்ததுகள், இன்னும் 6 டிஸ்கவுண்ட் இல்லாம வித்தது. இப்ப டோட்டல் பண்ணுங்க பாப்போம். டோட்டல் பண்ணுங்க. 42,000, 27,000, 2,160, 2,400, 73,560. எனவே முதலாவது விட சரியான விட 73,560. அது வினா இலக்கம் 22. 22 கேள்வி பார்த்தாச்சு. ரைட்? ஓகேயா? ரைட். பிள்ளைகளை இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 23, 24 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக என்று சொல்லி எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. கணக்கீட்டு, அதாவது நிதி விகித பகுப்பாய்வோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் பார்ப்போம். நாங்க இந்துஜன் PLC 1000 சாதாரண பங்குகளை வழங்கி, பெறுமதி சொல்லல, 1 மில்லியன் சாதாரண பங்குகளை வழங்கி 1/4/2024 ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்தினத்தில் 5% வருட வட்டியில் தொகுதி கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. கடன் மூலதனம் அது எவ்வளவு சொல்லல, ஆனா 5% வட்டி. கம்பெனியில் இதற்கு மேலதிகமாக வேறு நீண்டகால பொறுப்புகள் எதுவும் இல்லை.
பின்வரும் தகவல்கள் நடைமுறை கணக்கீட்டு காலத்துடன் சம்பந்தப்பட்டவை. 31/3/2020 மொத்த சொத்து, மொத்த உரிமையாண்மை, நடைமுறை சொத்து. 31/3/2025 முடிவடையும் வருடத்துக்கான விற்பனை கிரயம், வருமான வரி செலவு. 31/3/2025 உள்ளவாறு மேலதிக தகவல் ROE தந்திருக்கிறாங்க 18%, அதாவது உரிமையாண்மை மீதான திரும்பல். உரிமையாண்மைக்கு கடன் விகிதம் 60%, உரிமையாண்மையில 60% கடன் மூலதனத்தின் பெறுமதி. விரைவு சொத்து 1/25, நடைமுறை பொறுப்பை போல திரவ சொத்துக்கள் 1/25 அதிகமா இருக்கு, அது 1/25 இருக்கு. வருஷ கடைசியில முற்பணம் சென்மதி எதுவுமே இல்லையா. முதலாவது பங்கொன்றுக்கான உழைப்பு. பிள்ளைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பங்கொன்றுக்கான உழைப்பை காண்ற முறை? பங்கொன்றுக்கான உழைப்பு என்பது பிள்ளைகள் நிதியாண்டுக்கான லாபத்தை, பங்கொன்றுக்கான உழைப்பு சமன் நிதியாண்டிற்கான லாபம், நிதியாண்டுக்கான லாபம் முழுவதின் கீழ் பங்குகளின் எண்ணிக்கை. பங்குகளின் எண்ணிக்கை இதெல்லாம் படிச்ச விஷயம் தானே, பங்குகளின் எண்ணிக்கை. இப்ப நிதியாண்டுக்கான லாபம் எங்களுக்கு தெரியாது பிள்ளைகள். ஆனால் உரிமையாண்மை ஆனால் எங்களுக்கு இந்த பாருங்க, உரிமையாண்மை மீதான திரும்பல், உரிமையாண்மை மீதான திரும்பல் கண்டுபிடிச்சது ஞாபகம் இருக்கா? உரிமையாண்மையின் மேல் நிதியாண்டுக்கான லாபம் தர 100. அப்ப உரிமையாண்மையில 18% நிதியாண்டுக்கான லாபம். உரிமையாண்மையில 18%, உரிமையாண்மை 12,000. 12,000த்துல 18%, 2,160. அப்ப நிதியாண்டுக்கான லாபம் 2,160. சரியா? 2,160 நிதியாண்டுக்கான லாபம். உரிமையாண்மை மீதான திரும்பல் வீதம் இருக்கு இல்லையா, 18% சொல்லு. உரிமையாண்மையில 18% லாபம், நிதியாண்டுக்கான லாபம். இனி நேரத்தோட உங்களுக்கு சொல்லியிருக்கான் சாதாரண பங்கு எண்ணிக்கை 1000, 1 மில்லியன், 1 மில்லியன். சுருக்கணி என்ன சொன்னா 2.16. பங்கொன்றுக்கான உழைப்பு 2.16. எத்தனாவது விட? 2வது விட. ஓகே, 2வது விட. கிளியரா? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 24வது வினா. 24வது வினா இருப்பு புரள்வு விகிதம், குறிப்பா இறுதி இருப்பின் அடிப்படையில், சராசரி இருப்பு அல்ல, இறுதி இருப்பின் அடிப்படையில், மற்றும் வட்டி காப்பு வீதம். ஓகே, நாங்க இதை காணுவோம். பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த இருப்பு புரள் வீதத்தை காண்றது? இருப்பு புரள் வீதத்தை காண்றது எப்படி? இருப்பு புரள்வு விகிதம் சொல்றது பிள்ளைகள் விற்பனை கிரயத்தை நாங்க சராசரி இருப்பால பிரிப்போம். ஆனா இங்க சராசரி இருப்பு காண்றது இல்லை, நாங்க இறுதி இருப்பின் அடிப்படையில் தான் காண போறோம். சரியா? இருப்பு புரள்வு விகிதம் சமன் விற்பனை கிரயம் சராசரி இருப்பு. இங்க சராசரி இருப்பு எடுக்கிறது இல்லையா, நாங்க இறுதி இருப்பு. காரணம் இறுதி இருப்பின் அடிப்படையில் தான் கேட்கிறாங்க. இருப்பு, இறுதி இருப்பே வரும். பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு தெரியும் விற்பனை கிரயம் தந்திருக்காங்க 4,500, 4,500 விற்பனை கிரயம். ஆனா இறுதி இருப்பு தெரியாது. ஆனா இறுதி இருப்பு காண்றதுக்கு ஒரு தகவல் இருக்கு பாருங்க. இறுதி இருப்பு காண்றதுக்கு ஒரு தகவல் இருக்கு பிள்ளைகள். இந்த பாருங்க, நடைமுறை சொத்து தெரியும் 3000. சரியா? விரைவு சொத்து விகிதம் தெரியும் 1/25. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நடைமுறை சொத்துக்கும் திரவ சொத்துக்கும் இடையிலான வித்தியாசம் முற்பணமும் இருப்பும். இங்க முற்பணம் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப நடைமுறை சொத்துக்கும் திரவ சொத்துக்கும் இடையிலான வித்தியாசம் தான் இருப்பு. அப்ப அதை நாங்க கண்டுபிடிக்கிறது எப்படி? எப்படி நடைமுறை சொத்தை கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, மொத்த சொத்து தெரியும், மொத்த உரிமையாண்மை தெரியும், நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்து தனி இருக்காங்க 3000 சொல்லி. நடைமுறை சொத்து 3000 தந்திருக்காங்க. அதே நேரம் பிள்ளைகள் திரவ சொத்து தெரியாது. ஆனால் திரவ சொத்தை காண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா இந்த பாருங்க, விரைவு சொத்து விகிதம் தந்திருக்காங்க 1/25. விரைவு சொத்து என்பது பிள்ளைகள் திரவ சொத்துக்கும் நடைமுறை பொறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம். வித்தியாசம் அல்ல, விகிதம். திரவ சொத்து, அதன் கீழ் நடைமுறை பொறுப்பு. சுருக்குனா 1/25. நடைமுறை பொறுப்பை போன்று 1/25 திரவ சொத்துக்கள் இருக்கு பிள்ளைகள். இப்ப நடைமுறை பொறுப்பை எப்படி காண்றது? நடைமுறை பொறுப்பை காண்றதுக்கு தான் எங்களுக்கு ஒரு தகவல் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, மொத்த சொத்து தெரியும், உரிமையாண்மை தெரியும், நடைமுறை சொத்து தெரியும். மொத்த சொத்து தெரியும், மொத்த உரிமையாண்மை தெரியும், நீண்ட கால கடன் மூலதனம் தெரியும். அப்ப நடைமுறை பொறுப்பை காணலாம் தானே? இந்த பாருங்க,
சரியா? சொத்து சமன் சிஎல் நடைமுறை பொறுப்பு, NCL நடைமுறை அல்லா பொறுப்பு, ஈக்விட்டி உரிமையாண்மை. மொத்த சொத்துக்கள் 21,000. மொத்த சொத்துக்கள் 21,000. சிஎல் தெரியாது, இது எக்ஸன் எடுப்போம். சிஎல் தெரியாது. NCL என்றால் நடைமுறை அல்லா பொறுப்பு. இங்க தொகுதி கடன் தானே நடைமுறை அல்லா பொறுப்பு. அந்த தொகுதி கடன் எவ்வளவுன்னு தெரியாது. ஆனால் உரிமையாண்மைக்கு கடன் 60%. உரிமையாண்மையில 60% தான் கடன் மூலதனம். நீண்ட கால கடன் மூலதனம் ஞாபகம் இருக்கா? அப்ப 12,000ல 60% எவ்வளவு பாருங்க. 12,000ல 60% பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 7,200. அப்ப NCL 7,200. ரைட். பிளஸ் ஈக்விட்டி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு. ஈக்விட்டி 12,000. இப்ப பாருங்க 21,000ல இருந்து 19,200 கழிங்க. 21,000 மைனஸ் 19,200. 19,200 அப்ப 1,800. எக்ஸ் 1,800. அப்படின்னா நடைமுறை பொறுப்பு 1,800. இப்ப சொல்லுங்க, நடைமுறை பொறுப்பு மாதிரி 1.25 தான் திரவ சொத்து. நடைமுறை பொறுப்பை போல 1.25 திரவ சொத்து. அப்ப 2,250 ரூபாய் திரவ சொத்து. நடைமுறை சொத்துக்கும் திரவ சொத்துக்கும் இடையிலான வேறுபாடுதான் இருப்பு. 750. அப்ப இருப்பு 750. இப்ப பிரிங்க பாப்போம். 4,500 750 பிரிங்க. 4,500 750 பிரிச்சிங்கன்னா விட வரும் உங்களுக்கு 6. 2 விட இருக்கு. 2 விட இருக்கு. ஓகே. இனி வட்டி காப்பு விகிதம். அது லேசு. வட்டி காப்பு விகிதம் காண்றது உங்களுக்கு லேசு. எப்படி வட்டி காப்பு விகிதம் காண்றது? வட்டி காப்பு விகிதம் என்பது நிதியாண்டுக்கான லாபத்தோட நிதியாண்டுக்கான வட்டியையும் நிதியாண்டுக்கான வருமான வரி செலவையும் கூட்டி நிதியாண்டுக்கான வட்டியால பிரிக்கணும். அதாவது வரி வட்டி கழிக்க முன்னரான லாபத்தின் கீழ் நிதியாண்டுக்கான வட்டி. இப்ப நேரத்தோட நிதியாண்டுக்கான லாபம் கண்டுபிடிச்சிங்க தானே பிள்ளைகள். இந்த 18% சொன்னோம். உரிமையாண்மையில 18%. ஒரு 2,160 தானே நிதியாண்டுக்கான லாபம். 2,160 நாங்க நேரத்தோட கண்டுபிடிச்சோம். 2,160 அதோட கூட்டணும் நிதியாண்டுக்கான வட்டி பிளஸ் நிதியாண்டுக்கான வருமான வரி. இல்லையா? நிதியாண்டுக்கான வட்டி தெரியாது. ஆனால் கடன் மூலதனம் இருக்கு இல்லையா, 7,200. 7,200க்கு 5% தான் நிதியாண்டுக்கான வட்டி. 7,200க்கு 5% 360. அப்ப தொகுதி கடன் வட்டி 360. சக அங்க வருமான வரி செலவு தந்திருக்காங்க 540. சக 540. இப்ப உங்களுக்கு வரி வட்டி கழிக்க முன்னரான லாபம் வந்துருச்சு. அதை நீங்க நிதியாண்டு வட்டியால பிரிங்க. பாருங்க 360 சக 540 சக 2,160 முழுவதின் கீழ் 360. 8.5 தடவை. 8.5 தடவை. மூன்றாவது வினாவுக்கு ஆன்சர். 3வது ஆன்சர். 24வது வினாவுக்கு 3வது ஆன்சர் சரியான ஆன்சர். சரியான ஆன்சர். ஓகே, கிளியர்? ரைட். ஓகே. 25வது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். 25வது வினா கிரயங்களின் வகைப்படுத்தல் தொடர்பில் பின்வரும் சமன்பாடுகளில் சரியானவை எவைன்னு கேட்கிறாங்க. பார்ப்போம். மொத்த மாறும் கிரயம் சமன் மாறும் கிரயம். மொத்த மாறும் கிரயம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். மாறும் கிரயத்துக்குள்ள என்னென்ன மாறும் கிரயம் வரலாம்? ரைட். மாறும் நேர்கிரயங்கள் இருக்கு, மாறும் உற்பத்தி மேந்தலைகள் இருக்கு, மாறும் உற்பத்தி அல்லா மேந்தலைகள் இருக்கு. பாப்போம் சமன்பாடு. நேர் பொருட்கிரயம் நிச்சயமா அது ஒரு மாறும் கிரயம் தான். மாறும் கிரயம் தான். மாறும் நேர் ஊழியக்கிரயம், அதாவது நேர் ஊழியர்களுக்கு உற்பத்தி அலகுகள் அடிப்படையாக கொண்டு கூலி வழங்கினா மாறும் நேர்கூலி, அதுவும் சரி. மாறும் ஏனைய நேர்கிரயங்கள் அலகுகளின் அடிப்படையில மாறும் நேர்கிரயங்கள் இருக்கலாம். உற்பத்தி தரகு, சரி, இந்த இறை கட்டணம், தனியுரிமை கட்டணம் மாதிரியான விஷயங்கள். மாறும் உற்பத்தி மேந்தலைகள் சக மாறும் உற்பத்தி எல்லாம் மேந்தலைகள். ஆகவே ஏ என்பது சரி. சரிதானே? அது எல்லாமே மாறும் மேந்தலைகள் தான். ஏ என்பது சரி. அவ ஏ என்பது சரி என்றால் இது பிழை. சரி, ஏ என்பது சரியா இருந்தா இந்த ஆன்சர் பிழை, இந்த ஆன்சரும் பிழை. அடுத்து மொத்த கிரயம் சமன். மொத்த கிரயம் சமன் மூலக்கிரயம். உங்களுக்கு தெரியும், உற்பத்தி கிரயத்தையும் உற்பத்தி அல்லா கிரயத்தையும் கூட்டினா தான் மொத்த கிரயம். உற்பத்தி கிரயத்தையும் உற்பத்தி அல்லா மேந்தலையும் பாருங்க. மூலக்கிரயம், உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி அல்லா, எஸ், அதுவும் சரி.
ஏபி ரெண்டும் வரணும். இதுவும் பிழை. ஏபி ரெண்டும் இருக்க விட இந்த ரெண்டு விட தான் பாப்போம். சி மொத்த கிரயம் சமன் நேர் பொருள் கிரயம் நேர் ஊழியம் ஏனைய நேர் மொத்த மேந்தலை. மொத்த மேந்தலை என்பது உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி எல்லாம் மேந்தலை. சரிதானே? உற்பத்தி எல்லாம் மேந்தலை ரெண்டையும் கூட்டினா மொத்த மேந்தலை. அதுவும் சார் ஏபிசி ரெண்டுலையும் இருக்கு. டி மொத்த நிலையான கிரயம் சமன் நிலையான நேரூழியம் நிலையான ஏனைய நேர்கிரயங்கள் நிலையான உற்பத்தி மேந்தலைகள் நிலையான உற்பத்தி நேர்கிரயங்கள். சொல்றாங்க நிலையான நேர் ஊழியம். நிலையான நேர் ஊழியம் என்றால் நேர் ஊழியர் இருக்காங்க தானே, அவங்களுக்கு காலப்பகுதி அடிப்படையாக கொண்டு கூலி வழங்குனா அது நிலையான நேர்கிரயம். இப்ப உதாரணமா ஒரு நிறுவனத்துல இயந்திர இயக்குனர் என்பது ஒரு நேர் ஊழியர். இந்த நேர் ஊழியருக்கு உற்பத்தி அலகின் அடிப்படையில கூலி வழங்குனா மாறும் நேர்கூலி. அவர் உற்பத்தி செஞ்ச அலகுகளை கருத்தில் கொள்ளாம மாதாந்த அடிப்படையில கூலி வழங்கின நிலையான நேர்கூலி. அப்ப அதுவும் சரிதான். நிலையான நேர் ஊழியம் நிலையான ஏனைய நேர் இருக்கலாம் தானே. நிலையான உற்பத்தி மேந்தலை தொழிற்சாலை வாடகை மாதிரி, நிலையான உற்பத்தி அல்லா மேந்தலை அலுவலக வாடகை மாதிரி. எனவே அதுவும் சரியாகவே சரியான ஆன்சர் 5. 25க்கு சரியான விட 5வது விட. ஓகே, அடுத்த வினாவுக்கு வரும். 26வது பாருங்க. கம்பெனி ஒன்றில் சம்பள பட்டியலானது வெள்ளத்தினால் முற்றாக அழிவடைந்துள்ளது. இதனால் 30/6/2025 முடிவடைந்த மாதத்துக்கான பின்வரும் தகவல்கள் மட்டும் கம்பெனியினால் பெறக்கூடியதாக இருந்தது. 2025 ஜூன் மாதத்துக்கு செலுத்திய இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் மொத்த தொகை 160. தொழிலாளருடைய இபிஎஃப், தொழில் வழங்குனருடைய இபிஎஃப், நிறுவனத்தினுடைய இடிஎஃப் எல்லாம் சேர்த்து 1,68,000 செலுத்தப்பட்டிருக்கு. 2025 ஜூன் மாதத்துக்கான ஊழியர்களின் வாழ்க்கை செலவு படி 120. ஊழியர்களினால் பெறப்பட்ட ஒரே ஒரு படி இது மட்டும்தான் அலவன்ஸ். 2020 ஜூன் மாதத்துக்கான ஊழியர் சம்பளத்திலிருந்து கழிக்கப்பட்ட நலன்புரி சங்க அறவீடு 40. மேலதிக தகவல்: தொழில் கொள்வோர் ஊழியர் இபிஎஃப் பங்களிப்பு 15/10, இடிஎஃப் 3. இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் என்பது மொத்த சம்பளத்தில் கணிக்கப்படுகிறது. கேள்வி: அடிப்படை சம்பளம் எவ்வளவு, மொத்த கழிப்பனவு எவ்வளவு? இந்த பாருங்க பிள்ளைகள், சரி நான் பார்ப்போம். இப்ப இப்படி ஒரு விஷயத்த தெரியுங்களா, பேசிக் சேலரி, அலவன்ஸ், கிராஸ் சேலரி, தொழிலாளருடைய சம்பளத்தில் இருந்தான அறவீடுகள், ஒன்று நலன்புரி சங்கம், நலன்புரி, இன்னொன்று தொழிலாளருடைய இபிஎஃப். சரியா? ரைட். இதான் இந்த விஷயம். இதுல இருந்து நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம், கேள்விகளுக்கு வருவோம். பிள்ளைகள் இப்ப என்ன சொல்றாங்க, முதலாவது கேள்வி பேசிக் சேலரி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. பேசிக் தெரியாது, எங்களுக்கு தந்திருக்க தரவு என்ன, அலவன்ஸ் இருக்கா 120, ஊழியருக்கான அலவன்ஸ் 120. இனி இபிஎஃப் பொறுத்த வரையில தொழிலாளருடைய பங்கு 10%, தொழில் வழங்குனர் பங்கு 15%, இடிஎஃப் 3%, எல்லாத்தையும் கூட்டினா 28%. இந்த 28% தான் பிள்ளைகள் 1,68,000. இது மொத்த சம்பளத்தில் 28%. மொத்த சம்பளத்தில் 28% தான் 1,68,000. பாருங்க, மொத்த சம்பளத்தில் 28% தான் 1,68,000னா 100% தான் மொத்த சம்பளம். 100% தான் மொத்த சம்பளம். அப்ப 100% எவ்வளவு வருது? 600. இப்ப சொல்லுங்க, அடிப்படை சம்பளத்தையும் அலவன்சஸையும் கூட்டி தானே கிராஸ் சேலரி. அப்ப இங்க எவ்வளவு வரணும்? 480. பேசிக் சேலரியை கண்டுபிடிச்சிட்டோம், 480. ரைட், 1 அல்லது 2. இப்ப மொத்த கழிப்பனவு எவ்வளவு? ஊழியர் நலன்புரி சங்கத்துக்கு 40 ரூபாய் அறவிடப்படுது. அதை விட சம்பளத்துல தொழிலாளருடைய இபிஎஃப்க்கு 60 ரூபாய் அறவிடப்படுது. 10% தானே தொழிலாளர் மொத்த சம்பளத்துல 10%. ரெண்டையும் கூட்டுங்க, 100. எனவே 480 100 என்ற விட 2வது விட. 26க்கு 2வது விட. ஓகே, 26க்கு 2வது விட. ரைட், கிளியர்? ஓகே, ரைட். 27வது வினா. 27வது வினா பார்த்துக்கொள்ளுங்க. பின்வரும் கூற்றுக்களில் மேந்தலை கிரயங்கள் தொடர்பில் சரியானவை எவை? மேந்தலை கிரயம் சம்பந்தமா சரியான கிரயம். மேந்தலை என்பது உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி அல்லா மேந்தலை எல்லாம் சேர்த்துதான் மேந்தலைகள். பார்ப்போம். முதலாவது, மாறும் மேந்தலைகளானவை
உற்பத்தி பொருளுடன் நேரடியாக இனங்காண முடியாது. பிள்ளைகள் பொதுவா மேந்தலைகள்னு சொன்னாலே அது உற்பத்தி மேந்தலையா இருக்கலாம் அல்லது உற்பத்தி எல்லாம் மேந்தலையா இருக்கலாம். நாங்கள் உற்பத்தி மேந்தலை எடுத்துக்கிறோமே. மேந்தலைகள் அல்லது நேரில் கிரயங்கள் உற்பத்தி பொருளுடன் நேரடியாக இனங்காணப்படுவதில்லை. நேர்க்கிரயங்கள் மட்டும்தான் நேரடியாக இனங்காணப்படும். எனவே ஏ என்பது பிழையான கூற்று. ஏ பிழைனா இதெல்லாம் பிழைதான். ரைட், ஓகே. ரெண்டாவது, கிரய நிலையங்களுக்கு சேகரிக்கப்பட்ட மேந்தலைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் கிரையாளருக்கு சாட்டுதல் செய்தல் ஒதுக்குதல் எனப்படும். இல்லையே, ஒதுக்குதல் என்பது திட்டவட்டமாக குறிப்பிட்ட கிரய நிலையத்துக்கு உரியது என திட்டவட்டமாக இனங்காணப்பட்ட மேந்தலைகளை அந்தந்த கிரய நிலையங்களுக்கு ஒதுக்குறது தான் ஒதுக்குதல். இது உள்ளடக்கல் வீதத்தை கணித்தல் இங்க சொல்றது. அப்ப அது பிழை. அப்ப பிள்ளைகள் இப்ப சாரி, இங்க பாருங்க, நாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுட்டோம். என்னன்னு சொன்னா, இதுல முதலாவது சரி தானே, நேரடியாக இனங்காண முடியாது தானே, இனங்காண முடியாது. சாரி, அப்ப இந்த விடைகள் தான் பிழை. ஏ இல்லாத விட தான் பிழை. அப்ப 1, 2, 3, 4 இதுலதான் சரியான விட வரணும். இப்ப பி வராது, ஏன்னா பி பிழை தானே. இது சரி, இது பிழை. அப்ப இதுல பி இருக்கிற விட எலிமினேட் பண்ணுங்க, இதுவும் வராது. 2, 4 பார்ப்போம். உற்பத்தி அல்லா மேந்தலைகளானவை மூலக்கிரயத்தின் ஒரு விகிதாசாரமாக மட்டுமே பொருட்களினால் உறிஞ்சப்படல் வேண்டும். உற்பத்தி அல்லா மேந்தலைகள் அவ்வாறு உறிஞ்சல் செய்யறது இல்லையே, அவ அதுவும் பிழைதானே. அப்ப சி இருந்தா அந்த விடையும் பிழைதான். ஆகவே சரியான விடை இது. இரண்டாவது, நீங்க பாருங்க, பொதுவாக ஏற்படும் உற்பத்தி மேந்தலைகளானவை கிரைய நிலையங்களுக்கிடையில் பொருத்தமான அடிப்படையை பயன்படுத்தி பகிரப்படுகின்றன. மேந்தலை பகிர்வு படிச்சதானே, பொதுவான மேந்தலைகளை பகிர்வு செய்யறது. ஆகவே சரியான விட ரெண்டாவது. 27க்கு ரெண்டாவது விட சரியான விட. 27க்கு ரெண்டாவது விட சரியான விட. 27க்கு ஓகே. அடுத்த வினாவுக்கு வரும். 28. பிள்ளைகள் சிவிபி பகுப்பாய்வு, அதாவது உற்பத்தி பொருளின் கிரயம் தொகை லாப பகுப்பாய்வு என்பன தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை. பிரேக் ஈவன் ஞாபகம் இருக்கு தானே பிள்ளைகள்? ஓகே, பாப்போம். முதலாவது பாருங்க, சமன்பாட்டு புள்ளியை அடையும் முன்னர் மொத்த மாறும் கிரயமானது மொத்த வருமானத்தை விட உயர்வு. இல்ல தானே? இந்த பாருங்க, இதான் டிஆர் கர்வ் இப்படி இருக்கும், டிசி கர்வ் இப்படி இருக்கும். டிசி அல்ல, டிவிசி. டிவிசி இப்படி இருக்கும், டிசி இப்படி இருக்கும். அப்ப மாறும் கிரயத்தை விட மொத்த வருமானம் குறைவான். சமன்பாட்டு புள்ளி அடை இல்ல, அப்படி இல்லை, இது குறைவா தான் இருக்கும். அப்ப முதலாவது ஏ பிழை. ஏ பிழை. அடுத்து, சமன்பாட்டு புள்ளியில் மொத்த பங்களிப்பானது மொத்த நிலையான கிரயம் சமன். பிள்ளைகள், சமன்பாட்டு புள்ளியில லாபம் 0. லாபம் 0னா பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சா வார விட 0. அப்ப பிரேக் ஈவனின் போது நிலையான கிரயமும் பங்களிப்பு சமன் என்பது சரி. எனவே பி என்பது சரி. அப்ப பி இருக்கிற விடைகள் தான் வரணும். எனவே இது ரெண்டுல ஏதாவது ஒரு விட பார்ப்போம். பாதுகாப்பு எல்லையின் வீச்சு எல்லைன்னு லாபம் உழைக்கூடும். சரிதானே? பிரேக் ஈவனுக்கு பிறகு தானே பாதுகாப்பு எல்லை வரும். அந்த பாதுகாப்பு எல்லையில தான் நிறுவன லாபம் உழைக்கும். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாதுகாப்பு எல்லையில அழகொன்றுக்கான பங்களிப்பு அழகொன்றுக்கான லாபத்துக்கு சமன். பாதுகாப்பு எல்லையின் மொத்த பங்களிப்பு மொத்த லாபத்துக்கு சமன். எனவே அது சரி. பியும் சரி, சியும் சரி. பிசி இதுதான் சரியான ஆன்சர். டியையும் பார்ப்போம். மொத்த வருமானமானது மொத்த பங்களிப்பு மற்றும் மொத்த மாறும் கிரயங்களின் கூட்டுதொகைக்கு சமன். சரிதானே? மொத்த வருமானத்திலிருந்து மாறும் கிரயத்தை கழிச்சா பங்களிப்பு, மொத்த வருமானத்திலிருந்து பங்களிப்பை கழிச்சா மாறும் கிரயம். எனவே மொத்த வருமானத்தை காணணுமா இருந்தா பங்களிப்பையும் மாறும் கிரயத்தையும் கூட்டி காணலாம். அதான் என்னோட கான்செப்ட். அப்ப அதுவும் சரி. 28க்கு 4வது விட. 29வது வினா. 29வது வினா பார்ப்போம். பார்த்துக்கொள்ளுங்க. சிந்து பிஎல்சி ஆனது, ரைட், சிந்து பிஎல்சி ஆனது தனிப்பொருள் ஒன்றை உற்பத்தி செய்வதுடன் அதன் வருடாந்த இயலளவு மட்டம் 5000 அலகுகள் ஆகும். பின்வரும் தகவல்கள் இப்பொருளுடன் தொடர்புடையவை. 1000 மற்றும் 2000 அலகு செயற்பாடு மட்டத்தில் மொத்த கிரயம் தாராங்க, விற்பனை பங்களிப்பு தாராங்க. செயற்பாடு மட்டம் 2500 அலகுகளை விட அதிகரிக்குமாயின் கம்பெனி 5000 மேலதிக நிலையான கிரயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3000 அலகு செயற்பாட்டு மட்டத்தில் அலகு மாறும் கிரயமும் லாபமும் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இந்த தந்த தரவுகளை பிரதியிடுவோம். இப்படி பாருங்க. ரைட், Q 1000 அலகுகள் இருக்கும் பொழுது மொத்த கிரயம் 200. இது 2000 இருக்கும் பொழுது மொத்த கிரயம் 250,000.
அடுத்து சொல்றாங்க, நாங்க 2500 அலகுகளை விட உற்பத்தியை கூட்டிட்டா மேலதிகமா இன்னொரு 50,000 நிலையான கிரயம் போகும். அது எவ்வளோன்னு தெரியாது. முதல்ல இந்த லெவல்ல நிலையான கிரயம் எவ்வளோ, மாறும் கிரயம் எவ்வளோன்னு பார்ப்போமே நாங்க. பிள்ளைகள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எல்லை கிரயத்தை காண்ற சமன்பாடு? எல்லை கிரயம் தானே அலகொன்றுக்கான மாறும் கிரயம். எப்படி காண்றது? மொத்த கிரயத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் கீழ் வெளியீட்டில் ஏற்படுற மாற்றம். இங்க பாத்தீங்கன்னா டிசியில், அதாவது இது 1000ல இருந்து 2000 கூடுது, 200,000 இருந்து 250 கூடுது. அப்ப இங்க வருமான மாற்றம் 50,000, வெளியீடு மாற்றம் 1000, சுருக்குனீங்கன்னா 50 ரூபா. அப்ப ஒரு அலகுக்கான மாறும் கிரயம் எவ்வளவு? 50 ரூபா. ஒரு அலகுக்கான மாறும் கிரயம் 50 ரூபான்னு சொன்னா 1000 அலகுகளுக்கு எவ்வளவு? 50,000. ஒரு அலகுக்கு 50 ரூபான்னு 2000 அலகுகளுக்கு எவ்வளவு? 100,000. இப்ப இதை வச்சுக்கிட்டு நீங்க நிலையான கிரயத்தை காணலாம் இல்லையா? எவ்வளவு பாருங்க, இது ரெண்டையும் கூட்டினா தானே மொத்த கிரயம். அப்ப 50,000தோட நிலையான கிரயத்தை கூட்டினா 200 வருதுன்னா நிலையான கிரயம் எவ்வளவு? 150,000. 150,000 சரிதானே? ஆனா இப்ப சொல்றாங்க இது 3000 அலகுகளா கூடிட்டு இது மேலும் ஒரு 50 கூடி 200 மாறிடுமா? இது 200 மாறிடுமா? ஓகே, அது இஷ்யூ இல்ல. அதே நேரம் எங்களுக்கு ஒரு அலகுக்கான மாறும் கிரயம் நிலையானது தானே. குறுங்காலத்துல ஒரு அலகுக்கான மாறும் கிரயம் நிலையானது, அது 50 ரூபா. 3000 அலகு உற்பத்தி செய்யற நேரம் ஒரு அலகுக்கு 50 ரூபா தான் மாறும் கிரயம். அப்ப 50 ரூபான்னு சொன்னா நீங்க பார்க்கலாம் 150,000 ரூபாய். ரைட், இப்ப மொத்த கிரயம் 350. சரி, இப்ப நாங்க கேள்விக்கு வருவோமே. சரி, இது நான் தொகைகள் 1000ல எழுதிட்டேன், பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே, இப்ப கேள்விக்கு வருவோம். அலகொன்றுக்கான 3000 அலகு செயற்பாடு மட்டத்தில் அலகொன்றுக்கான மாறும் கிரயம், அலகொன்றுக்கான மாறும் கிரயம் நிலையானது தானே. ஒரு அலகு 50 ரூபா. அப்ப 50 ரூபான்ற விட தான் வரணும், இது அனுப்பல. அதே மாதிரி 3000 அலகுல செயற்பாடு மட்டத்துல லாபம் எவ்வளவு கேட்கிறாங்க. லாபத்தை காணலாம் பிள்ளைகள், பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிச்சு, பங்களிப்புல இருந்து நிலையான கிரயத்தை கழிப்போம். சரியா? பங்களிப்பு சய நிலையான கிரயம். இத பாருங்க, பங்களிப்பு எங்களுக்கு தெரியாது. ஆனா பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லணும், பங்களிப்பு விற்பனை வீதம் தராங்க 60 வீதம். விற்பனை விலையில 60 வீதம் பங்களிப்பான். விற்பனை விலையில 60 வீதம் பங்களிப்பா இருந்தா 40 வீதம் மாறும் கிரயம். அந்த மாறும் கிரயம் 40 வீதம் தான் 50 ரூபா. அப்ப 100 வீதம் தான் விற்பனை விலை, 60 வீதம் தான் பங்களிப்பு. பிள்ளைகளுக்கு பாருங்க, 3000 அலகுகளுக்கான பங்களிப்பை காண போறோம். பாருங்க, விற்பனை விலையில 60 வீதம் பங்களிப்பா இருந்தா விற்பனை விலையில 40 வீதம் மாறும் கிரயம். அப்ப 40 வீதம் தான் 50 ரூபான்னு சொன்னா 60 வீதம் தான் பங்களிப்பு. கண்டுபிடிங்க பாப்போம். 50 கீழ் 40 தர 60, 75 ரூபா. அப்ப பங்களிப்பு 75. சரியா? 75. இப்ப 75 சொன்னா அதுல இருந்து கழிக்க போறீங்க நிலையான கிரயம். கண்டுபிடிச்சீங்க தானே? 200,000. நிலையான கிரயம் 200,000. ரைட், இப்ப பாருங்க பாப்போம். 75 தர 3000 சய 200,000. ஆகவே 25,000 லாபம். லாபம் வரும் 25,000. அப்ப லாபம் 25,000, இது 50 ரூபாய். ஆக முதலாவது ஆன்சர் சரியானது. 29க்கு 1. 29க்கு 1. கிளியர்? ரைட், 29க்கு 1. கடைசி விஷயத்துக்கு வருவோம். ரைட் பிள்ளைகள், இதுல முதலீடு தீர்மான சம்பந்தமா உங்களுடைய சிலபஸ்ல இல்லாத ஒரு பகுதியும் சம்பந்தப்படுத்தப்பட்டதா வினா இருக்கு. என்னன்னு பார்ப்போம். நீண்டகால முதலீட்டு செயற்திட்டம் ஒன்றினை மதிப்பீடு செய்யும் போது, ரைட், நீண்டகால முதலீட்டு செயற்திட்டம் ஒன்றினை மதிப்பீடு செய்யும் போது பின்வரும் கூற்றுக்களில் எது சரின்னு கேட்கிறாங்க. பிள்ளைகள், முதலாவது, செயற்திட்டம் ஒன்றின் ஆரம்ப முதலீட்டின் பெறுமதியானது அதன் நிகழ்கால பெறுமதிக்கு சமம். அது சரிதானே? ஆரம்பத்துல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதனுடைய இன்றைய பெருமானம் அதே தானே. அப்ப ஆரம்ப முதலீட்டின் நிகழ்கால பெறுமதி அதே பெறுமதி தான், அது சரி. அப்ப ஏ என்பது ஆன்சர்களும் வரும். ஏ என்பது ஆன்சர்களும் வரணும். அப்ப ஏ இல்லாத இந்த விடப்பில. பி, செயற்திட்டம் ஒன்றின் தேறிய நிகழ்கால பெறுமதியானது
பூஜ்ஜியமாக இருக்கும்போது அதன் எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் வீதத்துக்கு சமனான வருமானத்தை உருவாக்கும். உண்மையிலே இந்த பி என்ற கூற்று சரிதான். இது வந்து இந்த உள்ளக வருவாய் வீதம் என்று ஒரு பகுதி இருக்கு முதலீட்டு தீர்மானத்துல. உங்களோட சிலபஸ்ல அது இல்லை. இதனால இந்த விஷயம் இந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. பட் இது வந்து உங்களோட சிலபஸ்ல இல்லை. ஆனால் அந்த கூற்று சரி. எனவே அந்த கூற்று சரின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நாங்கள் இந்த டைம்ல பெருசா அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏபி ரெண்டும் சரி. ஏபி ரெண்டும் சரி. சி செயற்திட்டம் ஒன்றுக்காக நிகழ்காலத்தில் சரி. ஏபி ரெண்டும் சரி. அப்ப ஏபி ரெண்டும் சரின்னா ஓகே. செயற்திட்டம் ஒன்றில் நிகழ்காலத்தில் பெறப்படும் காசானது எதிர்காலத்தில் பெறப்படும் அதே அளவு காசை விட பெறுமதி கூடியது. செயற்திட்டம் ஒன்றில் நிகழ்காலத்தில் பெறப்படும் காசு எதிர்காலத்தில் பெறப்படும் அதே அளவு காசை விட பெறுமதி கூடியது. இன்னைக்கு 1 லட்சம் என்பது இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற 1 லட்சத்தை விட பெறுமதி கூட. சரிதானே? அது சரி. அப்ப ஏபி சி 3 சரி. ஏபிசி 3 சரி. அடுத்து செயற்திட்டம் ஒன்றானது தேறிய நிகழ்கால பெறுமதியின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும் போது அச்செயற்திட்டத்தின் ஆரம்ப முதலீட்டு தொகையானது மீளப்பெறப்படும் வரை தேறிய காசு உட்பாய்ச்சலில் மட்டுமே கருத்தில் கொள்கிறது. பிள்ளைகள், செயற்திட்டம் ஒன்றானது என்பிவியின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யும் பொழுது அச்செயற்திட்டத்தின் ஆரம்ப முதலீட்டு தொகையானது மீளப்பெறப்படும் வரை தேறிய காசு இல்லையே, பிழைதானே? அது திரும்ப பெறும் காலத்துல தானே அதை பார்க்கிறோம். என்பிவில முழு செயற்திட்டத்துக்குமான காசு பாய்ச்சலை கவனத்தில் தானே கொள்றோம். எனவே அது பிழைதானே? அப்ப இது பிழைனா ஏபிசி என்பது சரியான விட. ஏபிசி என்பது சரியான விட. ஆகவே பிள்ளைகள், முதல் 30 கேள்விகளை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணி நீங்க டவுட்டை கேட்கலாம். எங்களால முடியுமான அளவு உங்களுக்கு அந்த விஷயங்களை கிளியர் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எனவே இந்த பகுதியோடு இணைந்திருந்த எல்லா மாணவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.